ஸ்ரீ குருபியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். அறிவியல், ஆன்மீகம், இந்த ரெண்டு பேரலல் ட்ராக், இது ரெண்டையும் பேரலல்லாக போட்டால் அப்படியே ஈக்குவேட் ஆகி கொண்டு வருமா? பல நேரத்தில் கம்பேரிசன் அப்படின்னு நினைக்கும்போது ரெண்டும் ஈக்குவேட் ஆகி கொண்டே வர வேண்டும் என்கிற ஓர் எதிர்பார்ப்பு நமக்கு வந்து விடுகிறது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் நிறைய பேருக்கு நினைவு இருக்கலாம், பள்ளி கல்லூரி தேர்வுகளில் கொஸ்டின் பேப்பரில் கேள்வி எப்படி கேட்பார்கள்னா, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் என்பார்கள். எல்லா இடத்துலையும் கம்பேரிசன் ஒத்து போக முடியாது, ஒத்து போகவும் கூடாது. சில இடங்களில் கான்ட்ராஸ்ட் இருக்கும், சில இடங்களில் கம்பேரிசன் வரும். குறிப்பாக அறிவியல் நோக்கில் ஆன்மீகம் அல்லது ஆன்மீகத்தோடு தழுவிய அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ குருட்டாம்போக்கில் சிலவற்றை சொல்லாமல் சிலவற்றை கொடுக்காமல் காரணகாரிய தொடர்புகளோடு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள் என்பதுதான் மைய சாராம்சம். முன்னாலேயே பார்த்துருக்கோம், சயின்ஸுங்கிற வார்த்தைக்கே அறிவுபூர்வமாகனு தான் அர்த்தம். அதனால தான் தமிழில் அதை மொழிபெயர்த்த போது அறிவியல்னு சொன்னார்கள். அப்படின்னா மற்றதெல்லாம் அறிவில்லாததா அப்படின்னு ஒரு குதர்க்கமான கேள்வியை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். Only science or what we call as scientific disciplines, அவை மட்டும் அறிவு சார்ந்தவையா, மற்றவையெல்லாம் அறிவு சார்ந்தவை இல்லையா அப்படின்னா, மற்றவை அறிவோடும் உணர்வோடும் சேர்ந்து இருக்க வேண்டியவை. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் விஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படின்னார்கள். இதுவும் ஞானம்தான், ஆனால் இந்த ஞானம் இது பௌதீகமான லௌகீகமான விஷயங்களோடு தொடர்பு கொண்டது. அதனோடு கூட உணர்வு ரீதியாக அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கடவுளை உணர்த்துகிற விஷயங்கள் சேரும்போது அது மெய்ஞானமாக முகிழ்கிறது. அப்போ இதில் முக்கியம் என்னன்னு கேட்டால், காரணகாரிய தொடர்பு ஆர் அ கைண்ட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ரீசனிங். இந்த சென்ஸ் ஆஃப் ரீசனிங்கோட கூட சேர்த்து இன்னொன்றும் உண்டு. பாரத தேசத்து அறிவுகள் எல்லாம், அது என்ன டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் நிறைவாக கடவுளிடத்தில் போய் அல்லது ஆன்மீகத்தில் போய் அல்லது தெய்வீகத்தன்மையில் போய் தன்னை இணைத்து கொள்ளும். அப்படி தெய்வீகத்தன்மையில் கொண்டு போய் இணைக்கப்படவில்லை என்றால் அந்த அறிவு பயனற்றது. Knowledge of whatever that cannot be related to divinity or knowledge of whatever that cannot make you experience divinity, அது பயனற்றது. அதை தெரிந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. இதுதான் பேசிக்கலி அறிவு அப்படின்னு இந்திய பாரம்பரியம் நினைப்பது. இன்னைக்கு கணக்கில் அறிவு உணர்வு இது ரெண்டும் வெவ்வேறுன்னு நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு பெர்ஸ்பெக்டிவில் அறிவுபூர்வமாக அப்படின்னு நம்ம ரொம்ப வேகமாக சொன்னோன்னா அதில் எந்த இடத்துலையும் உணர்வு சேரக்கூடாது என்று நினைக்கிறோம்.
அதற்கு ஆங்கில மொழியிலிருந்து சில ஈக்குவலன்ஸை தேடுறோம். அறிவுனா என்ன, உணர்வுனா என்ன அப்படின்னு இப்போ நம்ம கேள்வி கேட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு தடுமாற்றமாக இருக்கும். அந்த தடுமாற்றத்துக்கு எங்கே போய் ஒரு கையை பிடித்து கொள்வதற்கு எதை போய் பிடித்து கொள்வோம்னா, யூ சி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒப்ஜெக்டிவிட்டி அண்ட் சப்ஜெக்டிவிட்டி அப்படிம்போம். அறிவு வந்து ஒப்ஜெக்டிவாக இருக்கும், உணர்வு வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும். இது முழுக்க 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 மேலை நாட்டு பெர்ஸ்பெக்டிவ். அறிவு சப்ஜெக்டிவாக இருக்கும், அறிவு ஒப்ஜெக்டிவாக இருக்கும் அப்படின்னெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ். நம்முடைய பழைய நூல்களில் பார்க்கலாம், அது தமிழ் நூலாக இருந்தாலும் சரி, வடமொழி நூலாக இருந்தாலும் சரி, சில வார்த்தைகள் ஒன்றுத்துக்கு ஒன்று சினனிமஸாக பயன்படும். உணர்வு, புத்தி, ஞானம் இதெல்லாம் சினனிமஸாக பயன்படும். இன்றைக்கி நமக்கு புத்தின்னு சொன்னோன்னா பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் புத்தி. பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் பேக்கேஜ் ஆஃப் நாலெட்ஜ் அதுதான் புத்தி அப்படின்னு நாம் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறோம். ஆனால் புத்தி தான் தேரோட்டியாக இருக்க வேண்டும் நச்சிகேதா அப்படின்னு சொன்னபோது அந்த புத்தியை மீன் பண்ணல யமதர்மன். நாம் இன்றைக்கி நினைக்கிறோமே அந்த புத்தியை மீன் பண்ணலை. அந்த இடத்துல புத்திங்கிறது ஞானத்தை குறிக்கிறது. உனக்கு தேரோட்டியாக ஞானம் இருக்க வேண்டும், அந்த ஞானம் தெய்வீகமாக இருக்க வேண்டும், தெய்வம்தான் ஞானம். இதை தமிழ் இலக்கியங்கள்லையும் பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்களில் பல இடத்துல உணர்வுன்னு வரும். அப்போ அறிவு வேற, உணர்வு வேறையா? அனுமனை வர்ணிக்கும்போது கவிச்சக்கரவர்த்தி உணர்வுடையான்னு தான் வர்ணிக்கிறார். எந்த இடத்துல அவன் அறிவுடையான்னு நாம் சொல்லணும்னு நினைப்போமோ அந்த இடத்துல உணர்வுடையான். அப்போது அறிவுனா வேற, உணர்வுனா வேறன்னு நாம் இன்றைக்கி கணக்கு போட்டு வச்சுருக்கோமே. அறிவு மீன்ஸ் ஒப்ஜெக்டிவ், உணர்வு மீன்ஸ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு. இட் இஸ் நாட் ஸோ. பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஒப்ஜெக்டிவாக ஒருவருடைய சிந்தனை எந்த தொடர்பும் இல்லாமல் அப்படியே இருக்கும்னு சொன்னால் அவருக்கு அறிவாளினோ ஞானினோ பேர் கிடையாது. உணர்வு சேர்ந்ததாக பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த உணர்வினை அனுபவ ரீதியாக ஏற்பதாக இருக்கக்கூடிய அறிவு. அந்த உணர்வு இல்லைன்னா அப்படிப்பட்ட அறிவு வெறும் படிப்பு, வெறும் சேகரிப்பு, அவ்வளவுதான். அந்த சேகரிப்பால் பயனில்லை. பல இடங்களில் நாம் அறிவுன்னு சொல்ல நினைக்கிற இடங்களை இன்னைக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவில் புலவர்கள் உணர்வு 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 என்றே பாடுகிறார்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லும்போது அங்கே உணர்வும் சேர்ந்திருந்தான். நான் பார்க்கிற இடத்திலெல்லாம் இறைவனை பார்க்க முடிகிறதுங்கிறாரே பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாத்தின்னு சொல்லும்போது அதில் வெறும் அறிவு மாத்திரமில்லை, உணர்வும் சேர்ந்தது தான். இந்த அடிப்படை வேறுபாட்டை புரிந்து கொள்ளவில்லைனா நாம் அதே ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னு பிரித்து நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை கூறு போட்டு விடுவோமே தவிர அதை உணர்ந்து கொள்ள மாட்டோம். ஏன் இவ்வளவு டீட்டெயில்டாக இதை பார்க்க வேண்டியிருக்குன்னா, சில நேரங்களில் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன சிலவற்றுக்கு சியூடோ சயின்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டு விடுகிறது. சயின்ஸ்னா அறிவுன்னு பேர், சியூடோ சயின்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ குழப்பம் வருது அந்த இடத்துல.
சில விஷயங்களை முழுமையாக பார்க்க முடியாத போது, முழுமையாக பார்க்க இயலாத சூழலில் நாம் இருக்கும்போது அதை சூடோ சயின்ஸ் அல்லது சயின்ஸுக்கு அது ஒத்து வராதது என்று நினைத்து விடுகிறோம். இந்த சிந்தனை அப்படியே மனசில் வைத்துக்கொண்டு நம்முடைய உடம்பை பற்றி, நம்முடைய தேகத்தை பற்றி, நம்முடைய ஊட்டத்தை பற்றி நம்முடைய பாரம்பரியம் சொல்கிற சில விஷயங்களை மாத்திரம் பார்ப்போம். சுஷ்ருத சமிதையில் 14வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்திற்கே சோனித வர்ணனீயம் என்றுதான் பெயர். தொடங்கும் போதே அதாதக சோனித வர்ணனீயம் அத்தியாயம் வியாக்கியாஸ்யாமக. இதை யார் சொன்னார்கள்? பகவான் தன்வந்திரி சொன்னார் அப்படின்னு சுஷ்ருத சமிதை ரெக்கார்ட் பண்ணுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஆயுர்வேதம் என்பது உபவேதங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இதில் லெட் அஸ் நாட் ஆயுர்வேதம் முறை ஒன்றா இல்லை சித்த மருத்துவமா அந்த டிஸ்டிங்ஷனுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். ஆயுர்வேதத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் நிறைய தொடர்புகள்லாம் உண்டு. இப்போ அதை தனித்தனியாக பிரித்து இந்த டிவிசிவாக பார்ப்பதை விட பொதுவாக பாரத தேசம் உடலை பேணுகிற அந்த துறைக்கு என்னவெல்லாம் தகவல்களை தருகிறது, இதை மாத்திரம் பார்ப்போம். உபவேதம் என்று அழைக்கப்படுகிற ஆயுர்வேதம் கடவுளிடத்திலிருந்து மனிதர்களுக்கு வந்ததாக கணக்கு. இதை வைத்து கொண்டே கடவுளிடத்திலிருந்து வந்திருக்க முடியுமா? ஹவு காட் குட் ஹவ் கிவன் இட், ஸோ இட் இஸ் அ சியூடோ சயின்ஸ் என்று தான் அதற்கு சில நேரங்களில் விளக்கங்கள் தருகிறார்கள். உயர்ந்த ஒன்று தெய்வத்திடமிருந்து கிடைத்தது என்று சொல்லக்கூடிய மரபு உண்டு. அதனால தான் தன்வந்திரி என்கிற மருத்துவ தெய்வத்திடமிருந்து அது வந்தது. அதுவும் கூட சில கதைகளெல்லாம் உண்டு. தன்வந்திரி வாரணாசியினுடைய அரசர் திவோதஷராக அவதாரம் எடுத்தார். தன்னுடைய மாணாக்கர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக்கொண்ட மாணாக்கர்களில் ஒருவர் சுஷ்ருதர். எனவே அவர் பதிவு செய்து சுஷ்ருத சமிதை என்று அது வந்தது. அந்த சமிதையில் இது பகவான் தன்வந்திரி கொடுத்தது. யத் உவாச்சக பகவான் தன்வந்திரிஹி, இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கோட் தன்வந்திரி. சுஷ்ருத சமிதையில் இது நேரடியாக திவோதஷரே எழுதியது, எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த கலையை கற்றுக் கொடுத்தார்னு சொல்கிறோம். அப்போது மருத்துவம் என்பது கலையா சயின்ஸா அப்படின்னெல்லாம் ஒரு கேள்வி வரும். கலைங்கிறது என்னங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே ஷோனிதானா ரத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த அர்த்தம். அப்போ இரத்தத்தோடு தொடர்புடைய இரத்தத்தை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் ஷோனித வர்ணனீய. ஷோனித வர்ணனம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளட். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை எடுத்த எடுப்பில் ஒரு 10 லைன், அந்த 10 லைன் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பிளட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இப்போ வேண்டாம். தத்ர பாஞ்ச பௌதிகஸ்ய சதுர்விதஸ்ய ஷட் ரசஸ்ய த்விவித வீரியஸ்ச அஷ்டவித வீரிய. எதை பற்றி சொல்கிறார்? பாஞ்சபௌதிகம், பஞ்சபூதங்களால் ஆன, சதுர்விதஸ்ய 4 விதங்களில் பயன்படுத்தக்கூடிய, என்ன 4 விதங்களில் உண்ணக்கூடிய. 4 விதங்கள் என்ன அப்படின்னா, நாம் உண்ணக்கூடிய உணவு அருந்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த உணவு, பேய
பேயனா அருந்துவது, தட் விச் கேன் பி ட்ரங்க். லேஹ்ய, லேஹ்யம்னா தெரியும், கொஞ்சம் குழ குழான்னு இருக்கும். அதை என்னதான் இருந்தாலும் அப்படியே போட்டு முழுங்க முடியாது. அதை நீர் அருந்துவது மாதிரி அருந்தவும் முடியாது, அது எங்கேயோ போய் நாக்கில் ஒட்டிக்கும். அப்போது லேஹ்யம் என்பது நாவால் ருச்சிக்கக்கூடிய. போஜ்ய, போஜ்யங்கிறது பற்களால் நன்றாக மென்று உண்ணக்கூடிய. பக்ஷ்ய, பக்ஷ்ய ரொம்ப மென்று உண்ண வேண்டிய அவசியமில்லை, உண்ணுதல். சியூவபிள் அண்ட் ஈட்டபிள். ட்ரிங்கபிள், லிக்கபிள், சியூவபிள் அண்ட் ஈட்டபிள். இதுதான் இந்த 4த்துக்கும் இருக்கிற விளக்கம். நீங்கள் அந்த காலத்தில் தீபாவளி, இப்போ தான் தீபாவளி வந்துட்டு போச்சு, தீபாவளிக்கு பக்ஷணம் பண்ணியாச்சா அப்படிம்பார்கள். இந்த பக்ஷணம்ங்கிறது என்னன்னா, ரொம்ப உக்காந்து நின்று ஆற அமர சாப்பிட்றதில்ல, நொறுக்கு தீனி போகிற வர சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனி. இந்த 4 விதங்களில் உண்ணக்கூடிய ஷட் ரசஸ்ய 6 சுவைகளில் உள்ள, 6 சுவை, அறுசுவை 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 அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறுசுவையை பற்றி இதுலேயே இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன் பின்னால் வருகிறது, அதை கொஞ்சம் முன்னால் போட்டு பார்ப்போம். அறுசுவைகள் என்னென்ன? ரசாகா, ஸ்வாத்வம்ல, லவண, திக்தோஷண, கஷாயகாக. இதுதான் 6 சுவை. ஸ்வாத்வ அல்லது ஸ்வாது என்பது மதுரம், இனிப்பு. அம்ல, ஆம்லங்கிறது நெல்லி, அந்த நெல்லிக்கு இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை, அதுலேருந்து தான் ஆம்லத்துக்கு அம்லத்தன்மை கொண்டதனால் அது ஆம்லம். லவண, உப்பு, இதுக்கு தமிழில் உவர்ப்புன்னு பேர். திக்த, கசப்பு. உஷ்ண, உஷ்ணங்கிறது கொஞ்சம் வெப்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துப்போம். காரத்திற்கும் அதுதான். நீங்கள் ஆங்கிலத்தில் காரமாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஹாட் அப்படிம்பார்கள். வெப்பமாக இருப்பது கார்ப்பு, காரத்தன்மை கொண்டதற்கு கார்ப்பு. கஷாய, துவர்ப்பு, அது ஒரு மாதிரி கசப்பும் இருக்கும், அதில் உவர்ப்பும் இருக்கும், ஒரு மாதிரி கலந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது துவர்ப்பு. இந்த 6ம் ஷட்ரசம்ங்கிறது மாத்திரம் இல்லை, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. யதாபூர்வம் பலாவகா. அது என்ன யதாபூர்வம் பலாவகான்னா, பாருங்கள் எப்படி அந்த காம்பினேஷன் வரணுங்கிறதுக்காக சொல்கிறார்கள். ஒன்றை பார்க்க ஒன்று பலமானது. புளிப்பை காட்டிலும் உவர்ப்பு சற்று பலம் அதிகம், உவர்ப்பை காட்டிலும் கசப்பு பலம் அதிகம், கசப்பை காட்டிலும் கார்ப்பு பலம் அதிகம், அதை காட்டிலும் துவர்ப்பு பலம் அதிகம். அப்படின்னா இதை உணவில் சேர்க்கும்போது குவான்டிட்டி மாறினா கூட அதனுடைய பலம், ஒரே குவான்டிட்டி இருந்தால் கூட இது அதைவிட பலம்னா அந்த சுவை தூக்கலாகிவிடும். இதில் இன்னொன்றும் இருக்குது. இனிப்பு, அம்ல, லவண, இந்த 3ம் வாதம் பித்தம் கபம்னு சொல்கிறோமே, வாதத்திற்கு எதிரானவை இவை 3ம். திக்த, உஷ்ண, கஷாயங்கிறது கபத்திற்கு எதிரானவை. கஷாய, திக்த, ஸ்வாது பித்தத்திற்கு எதிரானவை. அப்போ இந்த காம்பினேஷன், பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் எது கொஞ்சம் எது அதிகம், அதை வச்சே நிறைய விஷயங்கள் மாறுபடும். என்ன சொல்கிறார் தன்வந்திரி? ஷட் ரசஸ்ய, ஏற்கனவே என்ன, பஞ்சபூதங்களால் உணவு. உணவில் என்ன இருக்குது? நீர் இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் அதில் காற்று, சில நேரங்களில் ஈஸ்ட்னால் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா நடுவில் அங்கே பபிள்ஸ் வருதா இல்லையா, அப்போ காற்று சேருகிறது. பல விதங்களில் இந்த பஞ்சபூத பொருள்கள் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய இந்த மேட்டரில் இதிலேருந்து உருவாகக்கூடிய உணவு, அது 4 விதங்களில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதில் 6 சுவைகள் இருக்கலாம். அது மாத்திரமில்லை, த்விவித வீரிய,
2 விதம் இருக்கலாம். ஒன்று அந்த த்விவித அப்படிங்கும்போது 2 விதத்தில், ஒன்று உஷ்ணமாக இருக்கலாம். இந்த இடத்துல ஹாட், டெம்பரேச்சர் வைஸ் ஹாட், அல்லது சீதளமாக இருக்கலாம். இது தவிர இதுக்குள்ள உள்வகைகள், அதுதான் அஷ்டவித வீரியஸ்ய. அது என்ன அஷ்டவித அப்படின்னா, ஏற்கனவே பார்த்ததையும் சேர்த்து கொண்டு அதில் காம்பினேஷன் வரும். திருப்பியும் சூடாக இருக்கிறது ஒட்டுறதா இருக்கலாம். ஸ்னிக்த, ருக்ஷ, குரு, லகு, மிருது, தீக்ஷண. சிலது ஒட்டக்கூடிய உணவாக இருக்கலாம், அல்லது உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ட்ரை, சம்திங் விச் இஸ் ட்ரைட் அப் அண்ட் ஈட்டன். கனமானதாக இருக்கலாம், இல்லை சிலது ரொம்ப லேசானதாக இருக்கலாம், மிருதுவாக இருக்கலாம். தீக்ஷண, ரொம்ப ஷார்ப், அது நாக்கில் பட்டோனைய ஷார்ப்புனா ஒரு வெப்பன் மாதிரி ஷார்ப்புன்னு இல்லை. சில சமயம் ரொம்ப ரொம்ப அப்படியே கூராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள் சில டேஸ்ட்டுக்கு, அந்த மாதிரி இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பல வகையான உணவுகளை அநேக குணஸ்யோப, இப்படி பலவிதமான குணங்களையும் இயல்புகளையும் கொண்ட உணவை யுக்தஸ் ஆகாரஸ்ய, சரியான விதத்தில் யாருக்கு எது பொருந்துமோ அப்படி சரியான விதத்தில் உண்டால், சம்யக் பரிணதஸ்ய, அப்படி அந்த பரிபூரணமான உணவிலே இருந்து அதற்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் சேர்ந்து அது சரியாக செரிமானமாகும்போது அதனுடைய சாரம் கிடைக்கும். சாரக பரம சூக்ஷ்மக ச ரச இதி உச்சதே. இதை என்ன சொல்லுகிறார்கள்? இதைத்தான் ரசம் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, த எசன்ஸ் ஆஃப் இட். இந்த ரசம் உணவிலே இருந்து உருவாகி அது உடலில் பல வகையாக சுற்றி வந்து தஸ்ய ஹிருதயம் ஸ்தானம். இது என்ன மீன் பண்ணுறாருன்னா, முதல்ல எங்கே ஆரம்பித்தார்? சோனித வர்ணனம். நம்முடைய ஊட்டம் உணவிலே இருந்து பல விதங்களில் செரிமானத்திற்கு பிறகு அந்த ஊட்டம் ஏற்கப்பட்டு அது இரத்தத்தில், அப்படி தானே சொல்கிறோம். சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? blood takes all the nutrients from the digestive area. The nutrients are drawn, they are all assimilated into the blood, and the blood takes it to different parts of the body. ஆனால் டீட்டெயில்டாக இது இந்த இடத்துக்கு போகிறது, இந்த இடத்துக்கு போகிறது, அது அப்புறம் வரப்போகிறது. பட் அந்த பேசிக்காக வாட் இஸ் இட்? உணவிலே இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டம். அந்த உணவில் என்னென்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்கணும், எது இருக்கணும், எதெல்லாம் சேரணும், ஆனால் இது கரெக்டாக சேரணும். ஜஸ்ட் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர். காரண காரிய தொடர்புகளோடு அதை விளக்கத் தொடங்கி இருக்கிறார்கள். நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கலங்கிறதுனாலேயே இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இருக்குது, சயின்ஸில் சில விஷயங்கள் வில் கோ ராங் ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ். தட் இஸ் வாட் இஸ் சயின்ஸ். இன்னைக்கு சரி என்று நினைப்பது 20 ஆண்டுகளுக்கு பின்னர் பல காரணங்களால் இல்லை என்று மாறும். இதில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். தன்வந்திரி கொடுத்தார்னு சொல்லும்போது பேசிக் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர காலச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவ்வப்போது தான் மாற்ற முடியும். இதை அப்படியே ஒரு ட்ரேட்டைஸில் போட முடியாது. இது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டோன்னா சொல்லலை, சியூடோ சயின்ஸ் மாதிரி தெரியும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன வைரஸ் படாத பாடுபடுத்திட்டே. ஃபஸ்ட்டு வேவ் வந்தபோது ட்ரீட்மெண்ட் முறைகள் வேறு, செகண்ட் வேவ் வந்தபோது ட்ரீட்மெண்ட் முறைகள் வேறு. ஃபஸ்ட் வேவ் வந்தபோது உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2020ஆம் ஆண்டினுடைய மார்ச் மாதத்தில் அந்த வைரஸை பற்றியே நமக்கு சரியாக தெரியாது. நமக்குன்னா நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்திலேயே யாருக்கும் சரியாக தெரியாது. ஏன்னா அது புது வைரஸ். கொரோனா ஃபேமிலி வைரஸஸ் இருக்குது. கொரோனா ஃபேமிலியில் மற்ற வைரஸஸ்லாம் ஒன்றுமே பண்ணாத போது இதையே இந்த பாடாப்படுத்துறது.
அப்படி தான் முதல்ல அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜனவரி மாதத்திலும் பிப்ரவரி மாதத்திலும் அது என்னன்னே நமக்கு சரியாக தெரியாது. ஏதோ ஒரு புது வைரஸு, கோவிட்லாம் பேர் வைக்கல. அப்போ மார்ச்சில் தான் பேர் வைக்கிறது. கொரோனா வைரஸ், இட்ஸ் அ கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் அது காமன் கோல்டு காஸ் பண்ணுற வைரஸ் தானே, அந்த ஃபேமிலி தானே. அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிந்து கொண்டு வைரஸ் ஐசோலேட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம்தான் பேரே வைக்கிறோம். கொரோனா வைரல் டிசீஸ், COVID-19. ஏன்னா 2019 இட் மேட் இட்ஸ் அப்பியரன்ஸ்னால COVID-19. அப்போது நமக்கு சில விஷயங்கள் தெரியாத போது ட்ரீட்மெண்ட்டே மாறிட்டு, தெரியாத போது மாறினது மாத்திரமில்லை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, முதல்ல இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை மட்டும்தான் பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கப்பட்டது. ஏன்னா நிறைய பேருக்கு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் தான் வந்தது. ஆனால் இது இம்யூன் சிஸ்டத்தை தான் பிரதானமாக பாதிக்கிறது. இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளைத்தான் மற்ற சிஸ்டத்தில் காட்டுகிறதுங்கிறத புரியறதே கொஞ்ச நாள் ஆச்சு. அது புரிஞ்சு வரும்போது செகண்ட் வேவ் வருது. செகண்ட் வேவ்க்கு அப்புறம் தேர்ட் வேவ் வருது. அப்போ வைரஸ் கொஞ்சம் மியூட்டேட் ஆகிடுது. அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ண சிம்டம்ஸ் வேறு. அப்போ இது சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களை மாற்ற வேண்டிய அவசியம் அறிவியலில் வரும். இதையெல்லாம் அவர்கள் சொன்னார்களா? தன்வந்திரி சொல்லிட்டு போனாரான்னா இல்லை, சொல்லியிருக்க முடியாது. பொதுவான சில விஷயங்களை ரூல் என்ன, ஒரு பொதுவான சட்டம் என்ன, அரங்கத்திற்குள் வரும்போது வருவதற்கு வழி இருக்க வேண்டும். ஒருவர் இடித்து கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு விடாமல் வருவதற்கு வழி இருக்க வேண்டும். திஸ் இஸ் அ ஜென்ரல் ரூல். ஆனால் இந்த பக்கத்துலேருந்து வழியை வைக்க போகிறோமா, இந்த பக்கத்துலேருந்து வழியை வைக்க போகிறோமாங்கிறத அந்த கட்டடத்தை கட்டும்போதோ இல்லை அந்த அரங்கத்தை கட்டும்போதோ தான் தெரியும். எத்தனை சமயங்களில் நாம் பார்த்துருக்கோம், ஒரே கட்டடம் 20 வருஷத்துக்கு முன்னால் கட்டின போது வழி இந்த பக்கம் வச்சுருப்பார்கள், ரீமாடல் பண்ணும்போது வேறு இடத்துல மாற்றுவார்கள். அப்போ சில விஷயங்களை ஜெனரிக்காக கொடுத்தார்கள். அந்த ஜெனரிக்காக கொடுத்ததை வச்சுட்டே இட் இஸ் சூடோ அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு அது புரியவில்லை என்றால் அதை இன்னமும் நுணுகி அணுகி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதே சமிதையில் 24வது அத்தியாயம், வியாதி சமுத்தேஷீயம், வியாதிகள் எப்படி தோன்றுகின்றன, வியாதிகள் எந்தெந்த வகையாக தோன்றுகின்றன, அதை பற்றி யத் உவாச்ச பகவான் தன்வந்திரிஹி, நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறார். டீட்டெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 2 ப்ராட் கிளாசிஃபிகேஷன். இன்றைக்கி தான் இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, எவ்வளோ அழகாக அப்போவே கிளாஸிஃபை பண்ணியிருக்கார் பாருங்கள். 2 ப்ராட் கேட்டகரிஸ். இந்த ப்ராட் கேட்டகரிஸ்க்கு அப்புறம் உள்ளுக்குள்ளே போகலாம். இந்த அப்ரோச் தானே சயின்டிஃபிக் அப்ரோச். போட்டு எல்லாத்தையும் குழப்பாமல் ஒன்று எடுக்கும்போது திஸ் இஸ் திஸ், இதிலேருந்து இது இந்த மாதிரி, இதற்குள் உள் வகைப்பாடுகள் அப்படின்னு போகிறது தானே அந்த அப்ரோச் தானே. ஒரு கொஹரன்ஸ் கொடுத்து ஒன்றுலேருந்து ஒன்றுன்னு டிரைவ் பண்ணுற அப்ரோச். த்விதிதாஸ்து வியாதயக 2 பிரிக்கலாம். ஒரு குரூப் என்னன்னு கேட்டால் சஸ்திர சாத்தியாக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைத்துக்கொண்டு, கருவிகளை வைத்துக்கொண்டு, அந்த கருவிகளின் வழியாக, இன்னைக்கு லாங்குவேஜில் சொல்லணும்னா இன்டர்வென்ஷனல், கருவிகளை வைத்துக்கொண்டு இன்டர்வென்ஷனல். ஸ்னேகாதி கிரியா சாத்தியாக, சில செயல்கள் வழியாக சஸ்திரங்களை பயன்படுத்தாமல் ரொம்ப நான் இன்டர்வென்ஷனல் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி நான் இன்டர்வென்ஷனல் கன்சர்வேட்டிவ்.
ஸ்னேகாதி கன்சர்வேட்டிவ், ரொம்ப ஒருங்கிணைந்த வகையில், ஸ்னேகம் கொண்ட வகையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கருவிகளை பயன்படுத்தாமல் பண்ணக்கூடிய தீர்வு தரக்கூடிய வியாதிகள். இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த சஸ்திர சாத்தியாக இருக்கே, சஸ்திரங்கள் வழியாக தீர்வு காணக்கூடியவை, அவற்றில் கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன்னால் ஸ்னேகாதி கிரியைகளை செய்து பார்க்கலாம். ஆனால் ஸ்னேகாதி கிரியை வியாதிகளில் சஸ்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. இப்போ எவ்வளவு கிளாரிஃபைடு திங்கிங் இருந்திருக்கு. அவர் சொன்னது எந்த வியாதிக்கெல்லாம் சொல்லியிருக்காரா? நான் வியாதியே இன்றைக்கி நிறைய புதுசாக வந்திருக்கு, அன்றைக்கி இருந்த வியாதியெல்லாம் காணாமல் போயிருக்கு, அதனால் அதை அப்படியே சொன்னாரான்னு சொல்ல முடியாது. நியூ டிசீசஸ் have come, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் have come. ஒரு காலத்தில் லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்கிறது எங்கேயோ 1-2 ரேராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் ஆர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஒரு காலத்தில் நீரிழிவு என்பது மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கி நீரிழிவு ஒரு விதத்தில் பெருமை வேற பட்டுக்கிறோம். இந்தியா தான் நீரிழிவுக்கே கேபிட்டல் தெரியுமா உலகத்துக்கு அப்படின்னு. இது பெருமைக்கான விஷயம் இல்லை. ஆனால் இதற்கு என்ன காரணம்? வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. எத்தனையோ விதங்களில் வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. முன்னாலே ஒரு நாள் பார்த்தோம், தரையில் உட்கார்ந்து எழுவது என்பது எத்தனை பேருக்கு இன்றைக்கு நினைவில் இருக்கிறது? உட்கார்ந்து எழுகிறார்களாங்கிறத விட்டுருவோம், எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? தவறாக நினைக்காதீர்கள். வசதிகள் ஏறி போயிருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கை சூழல் மாறி இருக்கிறது. இந்த மாதிரி லைட்டில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி லைட்டில் எப்போ இருந்தோம்? நான் நேரடியாகவே சொல்கிறேன், இது யாரையும் குறை சொல்லுவதற்காக இல்லை, எந்த ஆர்கனைசரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னர், 25 ஆண்டுகளுக்கு முன்னர் மேடைக்கு வந்து மேடையில் 2 மணி நேரம் உரையாற்றி விட்டு இறங்கினால் அவ்வளவாக தாகம் எடுக்காது. ஆனால் இன்றைக்கு இந்த ஹை பவர் லைட்டுடைய எஃபெக்ட், ஒரு பக்கத்தில் வயசு ஏறி போயிருக்குங்கிறதும் காரணம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரியான பவர்ஃபுல் லைட், இந்த பவர்ஃபுல் லைட் இஸ் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப். இன்னொரு சைடில் என்ன, பளிச்சுன்னு தெரியறது, அன்றைக்கெல்லாம் பளிச்சுன்னே தெரியாது. மைக் வந்து இன்றைக்கி நல்ல பளிச்சுன்னு வந்திருக்கு, சின்ன 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 ட்ராக் போட்டு கூட எடுக்க முடிகிறதுனா த மைக் இஸ் சக்கிங். அப்போ இது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அன்னைக்கு வரலையே இன்றைக்கி வந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் டெக்னாலஜி எத்தனையோ விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டெக்னாலஜியால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல மாற்றங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்ரிபடி அட் தி எண்ட் ஆஃப் த டே கண்கள் டயர்டாகிறதா இல்லையா? ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏதோ ஒரு விதத்தில், வெதர் இட் இஸ் நெசசரி ஆர் நாட் நெசசரி, வாட் எவர் ஸ்க்ரீன் டைம் ஹஸ் இன்க்ரீஸ்ட். அதையே பார்த்து கொண்டு இருக்கும்போது, அந்த ஸ்க்ரீனையே பார்த்து கொண்டு இருக்கும்போது கண் அதற்கான பாதிப்புக்கு கண்டிப்பாக உள்ளாகும். இதெல்லாம் அட்வான்டேஜ் ஒரு பக்கம் இருந்தால், அப்போ இத்தனை கண்வியாதிகளை பற்றி சொன்னார்களா? ஸ்க்ரீன் டைம்னால் வரக்கூடிய கண்வியாதியை பற்றி சொன்னார்களா? நான் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அது எந்த சிஸ்டத்துலேயும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சுஷ்ருதர் கேட்ராக்ட் சர்ஜரியை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காருங்கிறது தான் நாம் அறிவியல் பூர்வமாக கவனிக்க வேண்டியது. ஏன்னா அது அப்போவும் உண்டு, இப்போவும் உண்டு. இட் இஸ் ஒபாசிட்டி ஆஃப் த லென்ஸுங்கிறது ஏஜிங் ப்ராசஸ். அந்த ஏஜிங் ப்ராசஸில் ஒபாசிட்டி ஆஃப் த லென்ஸ் வரும். ஒப்பேக்காக இருக்கிற லென்ஸை எடுத்துட்டு கேட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குங்கிறது எல்லா காலத்திற்கும் பொருந்தும். அதனால் சில விஷயங்களை ஜெனரிக்காக தான் சொல்லியிருக்க முடியும். எவ்வளவு அழகாக வியாதிகளை 2 வர்க்கமாக கிளாஸிஃபை பண்ணி, இன்டர்வென்ஷனல், நான் இன்டர்வென்ஷனல். சரி, இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், வியாதிகளை இப்படி பிரித்து விடலாம். என்னெல்லாம் காரணங்கள், நோய்கள் வருவதற்கு என்னவெல்லாம் காரணங்கள். ஐம் சாரி, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடணுங்கும்போது, ஏன்னா பிரித்து போட்டால் திருப்பி அந்த கம்பேரிசன் கிடைக்காதுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருக்கும்.
ஆதிபல பிரவிருத்தா. ஆதிபல அப்படின்னா ஆதி, இந்த கரு தோன்றுவதற்கு அல்லது இந்த உயிர் அல்லது இந்த குழந்தை தோன்றுவதற்கு எது காரணமோ அதில் இருக்கக்கூடிய குறை அல்லது நிறை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதனுடைய பலம், இந்த குழந்தை அல்லது இந்த உயிர் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவற்றின் பலம் ஆதி பல பிரவிருத்தா. தோற்ற காரணிகளின் வலிமை. ஒரு குழந்தை எப்படி தோன்றுகிறது? தாயினிடத்திலிருந்தும் தந்தையினிடத்திலிருந்தும். அதுக்கு சப்கிளாசிஃபிகேஷன் என்னன்னா மாத்ருஜம் பித்ருஜம். தாயினிடத்திலிருந்து வரக்கூடிய வலிமை அல்லது வலிமையின்மை, தந்தையிடத்திலிருந்து வரக்கூடிய வலிமை அல்லது வலிமையின்மை. Something which is genetic, which is transmitted from there, not necessarily only genetic, அங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. சரி, அடுத்தது ஜன்ம பல பிரவிருத்தா. இந்த ஜன்ம பல அப்படின்னு சொல்லும்போது தாயினுடைய வயிற்றில் வளரக்கூடிய நிலையில், ஜன்மம் எடுக்கிற நிலையில், இந்த குழந்தை இந்த உயிர் ஜன்மம் எடுக்கிற நிலையில் ஒன்று பேசிக்காக வச்சுக்கணும், அவர்கள் ஆன்மாவிலேருந்து தான் வந்தார்கள் எல்லாத்துக்கும். அந்த முன்னோர்கள் இங்கேருந்து இப்படி போகலை. அதனால் இந்த ஆன்மா ஜன்மம் எடுக்கிற நிலையில் ஜன்ம பல பிரவிருத்தா. அதில் என்ன வரும்? தாயினுடைய வயிற்றில் வளரும்போது ஏற்படக்கூடிய பலம் அல்லது பலவீனம், அதனால் வரக்கூடிய நோய்கள். அப்போ பிறவி குறைபாடுகள், சம் ஆஃப் தி கான்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ். அதை எப்படி பிரிக்கிறார்கள் பாருங்கள். ரசாக்கிருத, தௌஹ்ருத அபச்சார கிருத. தாய் உண்ணக்கூடிய உணவில் இருக்கிற குறைபாடுகள். ரசாக்கிருத, ரசம், ரசாக்கிருத, அந்த ஊட்டத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், தாயினுடைய ஊட்டத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அவள் உண்ணுகிற உணவினால் ஏற்படுகிற குறைபாடுகள். நமக்கு தெரியும், தாலிடோமைட் மருந்து சாப்பிட்டுட்டு அதனால் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் சில்ட்ரன் வேர் அஃபெக்டட். அப்போது தாய் சாப்பிட்ட மருந்து இது அந்த உணவுனால ஏற்படக்கூடிய அல்லது மருந்துனால ஏற்படக்கூடிய. இப்போவும் சொல்கிறோமா இல்லையா, கருவுற்று இருக்கிற பெண் குறிப்பாக கருவளர் காலத்தினுடைய முதல் பகுதியில் அனாவசியமாக மருந்துகளோ மாத்திரைகளோ உட்கொண்டால் அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம். தௌஹ்ருத அபச்சார கிருத. அந்த பெண் கருவுற்றிருக்கிற தாய் அவள் செய்யக்கூடிய தவறுகளால், அபச்சாரங்களால், அவள் செய்யக்கூடிய தவறுகள் என்னவா இருக்கலாம், என்னன்னு அவரவர்கள் லிஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். எத்தனையோ தவறுகள், வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய தவறுகள், அதீத ஓய்வாகவும் இருக்கலாம், ஓய்வே இல்லாததுனாலேயும் இருக்கலாம். அது என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அவள் செய்யக்கூடிய தவறுகளால். அவள் செய்யக்கூடிய தவறுகள்ங்கும்போது அவளுடைய மனம், அவளுடைய உடல் எல்லா வகையிலேயும். இது நமக்கு தெரியும். இதுக்கு கதை வேற விதமாக வைத்தார்கள். இதை டைரக்டாக அப்படியே சொன்னால் இதெல்லாம் திஸ் 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 அப்படின்னு சொன்னால் மனசில் நிற்காது. இதெல்லாம் காரணம் அப்படின்னா ஏதோ டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ண முடியுமா எல்லாரும்? திஸ் இஸ் ரீடிங் எ டெக்ஸ்ட் புக். ஆனால் இதை எப்படி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு இது தேவை. நல்ல ஜெனரேஷன் உருவாக வேண்டும். அதை எங்கே கொண்டு வந்து வைக்கிறது? டெக்ஸ்ட் புக் அப்படியே கையில் கொடுத்து இந்தா படிச்சுக்கோன்னு சொன்னால் சரிப்பட்டு வராது. அதுக்காக கதையில் கொண்டு வந்து வைத்தார்கள். 2 பேர் நமக்கு நன்றாக தெரியும். ஒருத்தன் அபிமன்யு, தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது கேட்ட விஷயங்கள். அதைவிட இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டால் பிரஹ்லாதன். பிரஹ்லாதன் அதுவும் பிரஹ்லாதனுடைய விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. பிரஹ்லாதனுக்கு 4 சகோதரர்கள் உண்டு. ஹிரண்யகசிபுவின் மகன்கள் 5 பேர்னு கணக்கு. சம்ஹ்லாதன்,
அனுஹ்லாதன், பிரஹ்லாதன், ஷிபி, பாஸ்கலன். இந்த 5 பேரில் மிச்ச 4 பேரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல. என்ன ஆனார்கள்னே தெரியல. அப்படின்னா அந்த 4 பேரும் அப்பா சொன்னதை கேட்டிருக்கிறார்கள்னு புரியறது. சரி, பிரஹ்லாதன் மட்டும் எப்படி தப்பி பிறந்தான்? இன்னைக்கு சயின்ஸ்லேயும் சொல்கிறோம், ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் வளரும்போது அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸில் தான் தௌஹ்ருத அபச்சாரம் வந்துடும். ஒரு தாய் தெரிந்து செய்வது, தெரியாமல் செய்வது, அவள் செய்யக்கூடிய சில தவறுகள். இந்திரனுக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அந்த மாதிரி ஒரு தடவை சண்டை வந்தபோது இந்திரன் தோற்று போனான். அடிக்கடி தோற்றும் போவான் அவன் தான், அது அவனுக்கு வாடிக்கை. தோற்று போனவன் என்ன பண்ணான், அந்த இடத்த விட்டு ஓடும்போது தப்பிச்சு ஓடுறச்சே ஹிரண்யகசிபுவின் மனைவி, கயாதுன்னு பேர் அவளுக்கு, அவளை தன்னுடைய ஆட்களை வச்சு கடத்தி கொண்டு போக சொல்லிட்டான். அவள் கதறா, அலறா. அவள் அலற சத்தம் நாரதர் காதில் விழுகிறது. நாரதர் வந்து, என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை இப்படி கடத்தி கொண்டு போகக்கூடாது, அவள் அரக்க குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும்னு சொல்லி இந்திரனை தடுத்து இந்திரனுடைய ஆட்களில் இருந்து அவளை மீட்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அவள் கருவுற்று இருக்கிறாள். தன்னுடைய ஆசிரமத்தில் அவளை உட்கார வைத்து, அவள் இயல்பாக நல்லவன். கணவன் செய்த தவறுகள் அவளுக்கு புரிகிறது. இருந்தாலும் அவளால் ஒன்றும் பண்ண முடியல. இயல்பாக நல்லவளாக இருக்கக்கூடிய அவள் நாரதர்கிட்ட கேட்குறா, நான் பகவானையே நினைக்கிறேன், அந்த மகாவிஷ்ணுவை நினைக்கிறேன், ஆனால் நான் இருக்கிற சூழலில் நான் நினைக்கிறது அவர் புரிஞ்சுப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு அவள் அங்கே கேட்கும்போது நாரதர் அவளுக்கு விஷ்ணுவை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் உபதேசமாக சொல்கிறார். அந்த குழந்தையும் கூட அவருடைய ஆசிரமத்திலேயே பிறப்பதாக கணக்கு. தொடக்க நாட்களில் அந்த குழந்தை நாரதருடைய வச்சனங்களை எல்லாம் செவிமடுக்கிறது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுறான் ஹிரண்யகசிபு, போய் இழுத்துன்னு வந்துடுறான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எண்ணி பாருங்கள், இதை கதையாக நமக்கு சொன்னார்கள், பிரஹ்லாதனுடைய வரலாறாக சொன்னார்கள். டெக்ஸ்ட் புக்கை கொடுத்து இதை படித்து கொள்ளுங்கள் அப்படின்னா தௌஹ்ருத அபச்சாரகிருத அப்படின்னு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த தாயினுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள், அவள் செவிமடுத்த நல்ல எண்ணங்கள், அவள் இருந்த சூழல் அந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாக உருவாக்கியது. ஆனால் அதே தாய்க்கு பிறந்த மீதமிருந்த 4 பிள்ளைகள் சூழல் சரியாக இல்லாததனால் இன்றைக்கு அவர்கள் பெயர்கள் கூட நமக்கு தெரியாமல் போய்விட்டன. இதை கதை வழியாக கொடுத்து கருவுற்ற ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அன் எக்ஸ்பெக்டன்ட் மதர் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா தட் சவுண்ட்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் டு பி சயின்டிஃபிக். அதையே தான் வேறு விதமாக ஒரு கதை ரூபமாக நமக்கு கொடுத்தார்கள். சரி, வேற என்ன வழியெல்லாம் நோய்கள் வரக்கூடும்? தோஷ பல பிரவிருத்தா. நமக்கு தெரியும், வாதம், பித்தம், கபம், இந்த 3ம் இது சித்த மருத்துவத்திலையும் உண்டு, ஆயுர்வேத மருத்துவத்திலையும் உண்டு, இந்தியன் சிஸ்டத்தில் உண்டு. இட் இஸ் அ பேலன்ஸ். இந்த 3ம் சரியான பேலன்ஸில் இருந்தால் அது சம்யுக்தா, அது சரியான விதத்தில் இருக்கிறது. இந்த 3த்தில் பேலன்ஸ் சரியா இல்லைன்னா, 3ம் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால்
தட் டஸ் நாட் மீன் 3 கரெக்டாக ப்ரொபோர்ஷன் 33%, 33 பாயிண்ட் சம்திங் சம்திங் 3 டிவைட் பண்ணி 100% அப்படி இல்லை. அவரவர்களுடைய தேகத்திற்கு ஏற்ப, சிலர் பித்த தேகமாக இருக்கலாம், அப்போ அவர்களுக்கு கபம் எவ்வளவு இருக்கணும், வாதம் எவ்வளவு இருக்கணுங்கிறதெல்லாம் பேலன்ஸ். அது அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு தான். அதனால தான் இந்த 3 திரிதோஷங்கள், தோஷங்கிறத அந்த 3த்துக்குமே தோஷம்னு தான் பேர். இந்த இடத்துல தோஷம்னா அது கெட்டதுன்ற அர்த்தத்தில் வரல. இந்த 3 திரிதோஷங்கள் சேர்ந்து இவற்றுக்குள் இருக்கிற சமன்பாடு அல்லது சமன்பாடின்மை. சாமியத்துவம் இருந்தால் அப்போது நோய் வராது, விஷமத்துவம் வந்தால் நோய் வரும். இந்த 3க்குள்ளேயும் சரியான சமன்பாடு இல்லைன்னா விஷமத்துவம்னு பேர். அந்த விஷமத்துவம் வந்தால் நோய் வரும். சரி, 4வது வகையில் எப்படி நோய் வரலாம் அப்படின்னா, சங்காத பல பிரவருத்தா, சம் கைண்ட் ஆஃப் அன் என்கவுண்டர். என்ன மாதிரி என்கவுண்டர் இருக்கலாம்? தாக்குதல், ஏதோ ஆயுதங்களோ இல்லை எங்கேயோ இடிச்சுக்கிறோம், எங்கேயோ கீழே விழறோம், அந்த மாதிரி வரக்கூடிய காயங்கள். இல்லையா விலங்கினத்தால் வரக்கூடிய, அதுதான் வியாலக்கிருத சஸ்திரக்கிருத. சஸ்திரக்கிருதங்கிறது உடனே போர் முனையில் போடக்கூடிய வேல், வில் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அம்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை. சஸ்திரங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சம்திங் விச் இஸ், ஏதோ ஒரு கருவி. வீட்டில் அடுப்பில் கைப்பற்றுதுனா கூட அதுவும் ஏதோ விதத்தில் ஒரு கருவியினால் ஏற்படக்கூடிய, சஸ்திரங்களால் ஏற்படக்கூடிய. வியாலங்கிறது அனிமல் கிங்டம், அதில் எல்லாம் சேர்ந்துடும். பாக்டீரியா, வைரஸு எல்லாம் வந்து அங்கே சேர்ந்துடும். வியாலக்கிருத. கால பல பிரவருத்தா, காலம் அல்லது காலத்தினுடைய பகுதிகளாக இருக்கக்கூடிய பருவங்கள், இவற்றின் வலிமையினால். சொல்கிறோமா இல்லையா, சீசன் சரியா இல்லை, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது, இல்லை இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் இந்த ஊர் பரவாயில்ல, அந்த ஊரில் ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருந்தது. நாம் நார்மலாக போனால் கூட தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அதனுடைய பலம் அதிகப்படும் போது, அந்த பருவத்தினுடைய பலம் அதிகப்படும் போது அது நமக்கு சில நோய்களை தரக்கூடும். வியாபன்ன ருத்து, அவ்யாபன்ன ருத்து. வியாபன்ன ருத்துங்கிறது மாறி இருக்கும்போது, when the season is wrongly present in a sense, அது இப்போ காலம் இல்லாத காலத்தில் அந்த மாதிரி இருக்கிறது வியாபன்ன ருத்து. அவ்யாபன்ன ருத்துவிலையும் வரலாம். சீசன் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய பலம் என்னுடைய பலத்தை விட அதிகப்படும் போது அது எனக்கு நோயை தரும். எனக்கு பழக்கமே இல்லை மலைவாசஸ்தலத்துக்கு போய், நான் போய் மலைவாசஸ்தலத்தில் இருந்தேன்னா, மலைவாசஸ்தலத்தில் கொடைக்கானலில் ஊட்டியில் இருக்கிற அந்த கிளைமேட் அது கரெக்டு தான் அங்கே இருக்கிறது, ஆனால் அதனுடைய பலம் என்னுடைய பலத்தை விட அதிகப்படும் போது அது எனக்கு நோயை தரும். தெய்வ பல பிரவருத்தா, தெய்வ காரணங்கள். இந்த தெய்வ காரணங்களில், தெய்வ காரணங்கள்னால் கடவுளே வந்து நோயை கொடுப்பாரா அப்படி இல்லை அர்த்தம். அதுக்கு there are certain causes which cannot be completely controlled by us. நாம் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ண முடியாதது. அபிசாப, யாராவது சாபம் கொடுக்கிறார்கள், அதனால் வரக்கூடிய நோய். சாபம் கொடுப்பார்களா அப்படின்னு கேட்டோம்னா, சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடியவர்கள் யாரும் சாபம் கொடுக்க மாட்டார்கள். அந்த தைரியம் முனிவர்களுக்கு மாத்திரம்தான் இருந்தது. இந்த அப்படி சாபம் அப்படின்னு சொல்கிறது துர்வாசருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் மட்டும்தான் அந்த தைரியம் இருந்தது. தீஸ் ஆர் certain things which can happen. அதர்வணங்கிறது தான் இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோமே. நம்பக்கூடிய சிலர் இருக்கலாம், நம்பாதவர்களும் இருக்கலாம். இது நடக்குமா, இதை மாதிரி செய்வார்களா? ஆபிஷார ஹோமம் சிவபெருமானை எதிர்த்து செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அதர்வணம்ங்கிறதுல தான் அபிஷார ஹோமம்லாம் வரும். இதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார்கள் பாருங்கள், அதுதான் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கிற வாழ்க்கை சூழலில் நாம் பார்க்க வேண்டியது. உபசர்கச்ச சம்சர்கச்ச. இது என்ன?
நோய் இருக்கக்கூடியவருக்கு அருகில் போகும்போது அல்லது அவரோடு இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய நோய்கள், கண்டேஜியஸ் டிசீசஸை அப்படி சொன்னார்கள். உபசர்க சம்சர்க, உடன் இருக்கும்போது வரக்கூடியவை. இதை ஏன் தெய்வீக காரணங்களில் கொண்டு வந்து வைத்தார்கள்னா, சில நேரங்களில் தெரிந்தாலும் ஒதுங்குவது முடியாது, நடக்காது. For very many practical reasons. இந்த நோய் இருக்கிறது ஒருத்தருக்கு, இந்த நோய்க்கு பக்கத்தில் போனால் ஒட்டிக்கும், அதுக்கு என்ன வேணாலும் பேர் சொல்லிட்டு போவோம். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லாரும் ஒதுங்கியே இருந்துவிட முடியுமா? முழுக்க முழுக்க யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னர் மருத்துவத்துறையில் மருத்துவர்களாக பணியாற்றியவர்கள் சில குறிப்பிட்ட துறைகளில் பணியாற்றிய போது திரும்ப 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 சில குறிப்பிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை எதிர்கொண்ட போது அவர்களுக்கும் அந்த நோய்கள் தோன்றின. திஸ் இஸ் ஹிஸ்டரி, நாட் ஃபிக்ஷன். சில துறைகளில் பணியாற்றிய போது அங்கே பயன்படுத்தக்கூடிய கருவிகளால், அங்கே பயன்படுத்தக்கூடிய சில முறைகளால் அவர்களுக்கும் சில வகையான பாதிப்புகள் ஏற்பட்டன. நான் பெயர்களை சொல்ல விரும்பலை. மிகப்பெரிய மருத்துவர்கள் சிலர் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களை இழந்தன. இன்னொரு பக்கம் வருவோம். நமக்கெல்லாம் காஞ்சி மகா சுவாமியை நன்றாக தெரியும். 68வது பீட்டாதிபதி. 67வது பீட்டாதிபதி எத்தனை நாட்கள் பீடத்தை ஆரோகணித்தார்? 7 நாட்கள். காரணம், 66வது பீட்டாதிபதியாக இருந்தவர் பிற்காலத்தில் 68வது பீட்டாதிபதியாக ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாக ஆக இருப்பவரை, சிறுவன் சுவாமிநாதனாக இருந்தவரை அழைத்து கொண்டு வரச் சொல்லிவிட்டார். தம்முடைய அந்திம நேரம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்த அந்த 66வது பீட்டாதிபதி இவரை அழைத்து கொண்டு வரச் சொல்லிவிட்டார். இவர் பள்ளிக்கூடத்து சிறுவனாக இருந்த காலகட்டம். ஆனால் விழுப்புரத்திலே இருந்து புறப்பட்டவர் போய் சேருவதற்குள் அவர் சமாதி அடைய வேண்டிய சூழல் நெருங்கிவிட்டது. என்ன செய்தார்? இன்னொருவரை பீடத்தில் அமர்த்திவிட்டு அவர் சமாதியானார். அவருக்கு வைசூரி நோய், அப்போதெல்லாம் வைசூரி என்று அழைப்பார்களே, ஸ்மால் பாக்ஸ். கூடவே இருந்து பணிவிடை செய்தவர் அவரும் அதே வைசூரியால் பாதிக்கப்பட்டார். 7 நாட்கள் பீடத்தில் இருந்தார். அப்படின்னா சில சமயங்களில் தவிர்க்க முடியாத சூழல்கள் ஏற்படலாம், தெரியாத சூழல்கள் ஏற்படலாம். இன்குபேஷன் பீரியடுன்னு ஒன்று சொல்ல ஆரம்பித்தோம். அந்த இன்குபேஷன் பீரியடை பற்றி இப்போ சில வார்த்தைகள்லாம் டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக்காக இருந்த, டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் பரவலாக புரிய ஆரம்பிச்சுது. பிபிஇ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சுது கோவிடுக்கு அப்புறம். இன்குபேஷன் பீரியட், அந்த இன்குபேஷன் பீரியடில் அவருக்கு நோய் இருக்கிறதே வெளியில் தெரியாது. கூட இருக்க வேண்டிய அவசியம் வந்துருத்துனா கூட இருந்தால் அவர்களுக்கும் அது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை எப்படி சொன்னார்கள்? உபசர்கஜ சம்சர்கஜ. சில சமயம் தெரியாதுப்பா, காரணமே தெரியாது. சில நோய்கள் காரணமே தெரியாது, ஏன் வந்தது தெரியாது. இயட்ரோஜெனிக் என்பார்கள். we don't know why it happened. அந்த மாதிரி இருக்கக்கூடியதற்கு அகஸ்மிக, அகஸ்மாத்தா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அகஸ்மிக. இதை தவிர ஸ்வபாவ பல பிரவருத்தா, இயற்கையாக இயல்பாக சிலை ஏற்படலாம். காலஜ, அகாலஜ. இந்த காலஜங்கிறது நமக்கு தெரியும்.
வயது முதிர 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 சில நோய்கள் அல்லது சில பலவீனங்கள் தம்மாலேயே வரும். காலஜ. அதே காலஜ கொஞ்சம் ப்ரிமச்சூராக வந்துடுதுன்னா அகாலஜ. இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், 40-45 வயதிற்கு பின்னர் நரை திரை தோன்றுவது சகஜம். சில பேருக்கு கொஞ்சம் ப்ரிமச்சூராகவே நரை திரை தோன்றலாம். அப்போ இது காலஜ. இதெல்லாம் இயற்கையாக இயல்பாக வரக்கூடிய காரணிகள். எவ்வளவு அழகான ஒரு கிளாசிஃபிகேஷன்! இந்த கிளாசிஃபிகேஷனை நம்முடைய முன்னோர்கள் என்னைக்கு, சுஷ்ருத சமிதை என்னைக்கு வந்தது? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால்? திங்கிங் ப்ராசஸ் எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு டிஃபைன்டாக இருந்திருக்கு. அந்த டிஃபைன்டாக இருந்த திங்கிங் ப்ராசஸ் தான் சயின்டிஃபிக் அப்ரோச். அதுக்கப்புறம் அதை அப்படியே எல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? இது எல்லாம் சரியாக பொருந்துமானா? எல்லாம் பொருந்துறதுக்கு அதே சூழல் இருந்தால் பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது. இன்றைக்கி சூழல் எத்தனையோ மாறி இருக்கு. இன்றைக்கி சுஷ்ருத்தர் இருந்து இன்றைக்கி திவோதசர் இருந்திருந்தா கோவிடுக்கு கூட அவர் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். இதே முறையில் எத்தனை விஷயங்கள் டெக்னிக்கல் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம் சில விஷயங்களை சொல்கிறோமே, இதெல்லாம் ரொம்ப ஹைலி டெக்னிக்கல். அந்த ஹைலி டெக்னிக்கல் விஷயங்களையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு அது புரிகிறதா, புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கோமா தெரியல. இன்னொன்று, அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆங்கிள், நாம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம், அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு இருந்தார்கள். திருமூலர் கர்ப்பக்கிரியை அப்படின்னே ஒரு சாப்டர் இருக்குது திருமூலருடைய 2ஆம் தந்திரத்தில். படைத்தல், காத்தல், அழித்தல், அதுக்கப்புறம் கர்ப்பக்கிரியை. அதில் நிறைய விஷயங்களை சொல்கிறார். சில விஷயங்கள் தே ஆர் ஸோ டீட்டெயில்டு, அது நம்ம அந்த மாதிரி ஆங்கிள்லாம் நினச்சே பார்த்தோமாங்கிறது சந்தேகம். அந்த டீட்டெயில்டாக இருக்கிற சில விஷயங்களுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணியிருக்கோமா, இல்லை அது கரெக்டாக தப்பான்னு சொல்லணும்னா நமக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும். இல்லைன்னா அது கரெக்டாக தப்பானே சொல்ல முடியாது. வி கேனாட் மேக் அ பிளாட்டன்ட் ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. திருமூலர் தப்பாக சொல்லியிருக்கிறார், இல்லை திருமூலர் கரெக்டாக சொல்லியிருக்காரான்னு கேள்வியே கேட்க முடியாது. பிகாஸ் அவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை பற்றி நாம் நினைக்கிற சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்டேட்டிவ் டெக்னிக்ஸில் பண்ணி பார்த்ததே இல்லை. அப்போ எப்படி சொல்ல முடியும்? அந்த விஷயங்களுக்குள்ளே போகாமல் சில விஷயங்களை மாத்திரம் பார்க்கலாம். ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதி எம் ஆருயிர் ஆக்குகின்றான் கர்ப்பக் கோளகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. கர்ப்பக்கிரியையில் முதல் பாட்டு இதுதான். அவருடைய ஆங்கிள் எங்கிருந்துங்கிறத நாம் இதில் புரிஞ்சுக்கலாம். அவர் ஆன்மாலேருந்து ஆரம்பிக்கிறார், நாம் வெளியிலேருந்து போகிறோம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சயின்ஸ், மெடிசன் இதெல்லாம் சொன்னால் இட் இஸ் ரிலேட்டட் ஒன்லி டு தி பாடி. அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்? அங்கேருந்து வர்றார். முன் பிரிந்த 25, இப்போ உருவாகிற இந்த ஆன்மா, இந்த தாயின் வயிற்றுக்குள் இப்போது உருவாகிற தேகம் எடுக்கிற இந்த ஆன்மா முன்னால் வேற ஏதோ ஒரு தேகத்திலேருந்து பிரிஞ்சு போச்சே. அப்போ பிரிஞ்ச போது அது விட்டுட்டு போன 25, அந்த 25 இப்போ இதுக்குள்ளே புகுத்தி, அது என்ன 25னா 25 தத்துவங்கள். 25ல் என்னெல்லாம் வரும்? பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச பொறிகள், அதிலேருந்து வரக்கூடிய பஞ்ச புலன்கள், இதனோடு கூட சேர்த்து மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இவற்றினுடைய மொத்தமாக இருக்கிற மான் அல்லது மகான் என்று சொல்லப்படுகிற மாயை. இந்த 25ஐயும், இந்த 25 உயிர் உடலிலிருந்து பிரியும் போது இந்த 25ம் ட்ராப்ட், ஆன்மாவோட போல. பஞ்சபூதம் எங்கே? அந்த தேகத்திலேயே தங்கி போகிறது. பஞ்சபூத தேகம் பஞ்சபூதத்திலே தங்கி போகிறது. ஆன்மா போகும்போது வா பூமியே என்னோட வான்னு இழுத்துன்னு போல பஞ்சபூத தேகம் அதில் விடுபட்டு போகிறது. கண்ணு, மூக்கு இதெல்லாம் விட்டுட்டு போயிடுது அந்த ஆன்மா. இந்த கண்ணினுடைய பார்வை, இந்த நாசி முகரக்கூடியது, அதையெல்லாமும் விட்டுட்டு போச்சு.
அப்போ பஞ்சபூதத்தை விட்டுட்டு போச்சு. பஞ்சபூதத்திலிருந்து வரக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச புலன்கள், பஞ்ச பொறிகள் இதை விட்டுட்டு போச்சு. மனசையும் விட்டுட்டு போச்சு, புத்தியை விட்டுட்டு போச்சு, அகங்காரத்தை விட்டுட்டு போச்சு, சித்தத்தை விட்டுட்டு போச்சு, மாயையை விட்டுட்டு போச்சு. இந்த 25ஐயும் மறுபடியும் இதற்குள் புகுத்தி ஆக்குகின்றான். முன்பிரிந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதி. இதைய கொண்டு வந்து படைத்தல், இதுதான் படைத்தல். அந்த ஆன்மாவை கொண்டு வந்து இதுக்குள்ளே புகுத்தும் போது இந்த 25ஐயும் கூட சேர்த்து வச்சு இந்த உடம்புக்குள்ளே வச்சாதான் இந்த உயிர் இந்த உலகத்தில் பிறந்து வாழத் தொடங்கும். அவனுக்கு பேர் தான் ஆதி. இதை செய்பவன் இருக்கிறானே அவன்தான் ஆதி. அவன்தான் ஆருயிர் ஆக்குகின்றான். ஏதோ உயிர் கிடைச்சிருத்து, இந்த குழந்தைக்கான உயிர் ஜீவன் அப்படின்னெல்லாம் நினைக்கிறோமே, இந்த ஆருயிரை தரக்கூடியவன் அவன்தான். எப்போ செய்கிறான்னா கர்ப்ப கோளகை உள்ளிருந்து ஆக்குகின்றான். அந்த ஆருயிர் தானும் அதுக்குள்ளே அவன் இருந்து தான் இதையெல்லாம் செய்கிறான். உள்ளுக்குள்ளே அந்த தெய்வீகத்தன்மை ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது. அவன் உள்ளிருந்து ஆக்குகின்றான். எந்த ஸ்டேஜில் ஆக்குகின்றான்? தாயினுடைய கருவில் அது வளரத் தொடங்கும் போது ஆக்குகின்றான். அதனால தான் அதுக்கு கர்ப்ப கிரியைன்னு பேர் வச்சார். அதுக்கு முன்னால் இல்லை, அது வளரத்தோட அந்த பிண்டம் உருவாகும் போது இதை செய்கிறான். இதுக்கப்புறம் அதே கர்ப்பக்கிரியையில் ஒரு 10 பாட்டுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு. கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் அவர்கள் ஒத்திருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய மூச்சு, அவர்களுடைய மனம், அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே போக வேண்டாம். கொண்ட நல் வாயு இருவர்க்கும் ஒத்து எழில் கொண்ட குழவியும் கோமளம் ஆயிடும். கொண்ட நல் வாயு இருவர்க்கும் குழறிடில் கொண்டதும் இல்லையாம் கோள் வளையாட்கே. ஒருவேளை 2 பேருக்கும் ஒத்து இல்லைன்னு சொன்னால் அந்த மூச்சோ அல்லது சுவாசம், அவர்களுடைய வாயு, அவர்களுடைய எண்ணங்கள் இவையெல்லாம் ஒத்து இல்லை என்றால் அந்த குழந்தை அவளுக்கு தங்காது. கொண்டதும் இல்லையாம் கோள் வளையாட்கே. எவ்வளவு நுணுக்கமான விஷயம். அதனால தான் சொன்னேன், இந்த நுணுக்கமான விஷயத்தை நாம் அந்த நுணுக்கத்துக்குள்ளே போய் அப்ரோச் பண்ணி இதையெல்லாம் பார்த்துருக்கோமானே தெரியாது. நிறைய விஷயங்களை நாம் அந்த நுணுக்கத்துக்குள்ளே போய் பார்க்கல. அதனால் அவர்கள் சொன்னது தப்புன்னு நம்ம ஸ்வீப்பிங்காக சொல்லிட முடியாது. உருவம் வளர்ந்திடும் 1 திங்கள் 10 பருவம் அதாகவே பாரினில் வந்திடும். மருவி வளர்ந்திடு மாயையினாலே அருவம் அதாவது இங்கு ஆர் அறிவாரே. அவர்களுடைய ஆங்கிள் என்னங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிடும். எந்த ஆங்கிளில் நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை பார்த்தார்கள், ஆன்மாவிலிருந்து பார்த்தார்கள். அவர்களுடைய அப்ரோச் இதுதான் பிரதானம். எது பிரதானம்னு கேட்டால் ஆன்மா, அந்த ஆன்மா இறைவனை அடைவது, அதுதான் பிரதானம். மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் எங்கே போனாலும் சுற்றி எங்கே இந்த மனிதனை அல்லது இந்த மனித உயிரை கொண்டு போய் இறைவனிடத்தில் சேர்ப்பது. பர்பஸ் அதுதான். முன்னாலேயே ஒரு தடவை பார்த்தோம். வாட் இஸ் தி ஒப்ஜெக்டிவ் ஆஃப் ஹியூமன் லைஃப்? பாரத பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் the objective of human life is to reach God. அவ்வளோதான். Objective of human life to build 10 castles. No. Objective of human life to occupy at least 10 high designations. No. இதெல்லாம் இல்லை. இந்த மனித வாழ்க்கை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற ஜீவன்களுக்கு இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் மனிதனுக்கு இருக்கு. சிந்தித்து பகுத்து அறிகிற ஞானம். அதுதான் பகுத்து அறிதல். மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார், கொஞ்சம் நினைவுபடுத்திப்போம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைம்பர். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. அது என்ன பேதித்து வளர்த்தெடுத்தல்?
பேதம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். பேதித்து வளர்த்தெடுத்தல்னா டிஸ்கிரிமினேஷனை புரிய வச்சு. என்ன டிஸ்கிரிமினேஷன்? நாட் டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன். நாம் என்ன நினச்சிட்டோம்? டிஸ்கிரிமினேஷன்னா இங்கே வெளியில் தெரியறதுக்கெல்லாம் டிஸ்கிரிமினேஷன். அப்படி இல்லை. எது நியாயம், எது அநியாயம், எது தர்மம், எது அதர்மம் என்கிற அந்த பேதத்தை, இந்த பேதம் யாருக்கு புரியும்னா மனித ஜீவனுக்கு மட்டும்தான். In the discriminative sense, this is a very important sense that the human life has. Discriminative sense. ஒரு நாய்க்கு புரியுமா எது நியாயம் எது அநியாயம்? அதுக்கு பசிச்சுதுன்னா நாம் பக்கத்தில் நின்றுட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா பசிச்சுதுன்னா நம்மக்கிட்டேருந்தும் வந்து பிடுங்கும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சட்டாயிட்டி, அவ்வளோதான். ஆனால் மனித வாழ்க்கை அப்படி இல்லை. மனித வாழ்க்கையில் சில டிஸ்கிரிமினேஷன் ஒன்று வேண்டாம், சாதாரண லெவலில் பார்ப்போம். பசிக்கிறது, சாப்பிடணும். ஆனால் யாரோ அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஒன்று அவர்களுக்கும் கொடுக்கணும், இல்லையா கொடுக்கக்கூட இல்லைன்னு வச்சுப்போம். கொடுக்கக்கூட இல்லை, அவர்கள் வந்தாச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்புறம் சாப்பிடலான்னு அவர்கள்ட்ட பேசிட்டு வந்து தானே சாப்பிடுவோம். அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த லெவலில் வருமா இல்லையா? ஈவன் லௌகீகமான டிஸ்கிரிமினேஷன்னு வச்சுப்போம். அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதா இல்லையா? இது நாய்க்கோ பூனைக்கோ உண்டா? அப்போ மனித உயிருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இந்த டிஸ்கிரிமினேஷன். இன்னும் கொஞ்சம் அதிகப்பட்டுட்டே போனோம். அதுதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. எது சரி எது தவறு, எது அடுத்தவர்களை பாதிக்கும் எது பாதிக்காமல் இருக்கும். நான் செய்வது அடுத்தவர்களை பாதிக்கக்கூடாது, அதற்கு பெயர் அதர்மம். நான் செய்வது அடுத்தவர்களை பாதிக்காமல் இருக்கும் என்றால் நான் செய்வது தர்மம். இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கே, இந்த டிஸ்கிரிமினேஷன் மனித உயிருக்கு மட்டுமே சாத்தியம். அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் கிடைச்ச உடனேயே இந்த பிறவி எங்கே போகணும்னா, ப்ரோக்ரெசிவாக போகணும்னா இறைவனை நாடி. இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னா என்ன பண்ணும்? இது திரும்பியும் ஏதாவது தப்பு தப்பாக பண்ணி திருப்பியும் போய் கீழே போய் வேற ஏதாவது பிறக்கும். அந்த சைக்கிள் எங்கே போய் நிற்கும்? அந்த சைக்கிள் திருப்பி மேலே போகும்னு இல்லை, இங்கே பண்ணுறதுக்கு ஏற்ப கிருஷ்ணரே சொல்லுவார் இல்லையா பகவத்கீதையில், இங்கே பண்ணுறதுக்கு ஏற்ப அது இதைவிட இழிபிறவியா இதைவிட உயர் பிறவியா? அப்போ இந்த மனித பிறவிக்கு இருக்கக்கூடிய நோக்கம் இறைவனை அடைவதற்கான ஒரு முயற்சி. இதுதான் நம்முடைய பாரம்பரியம். அதனால தான் அவர்கள் என்ன பண்ணார்கள்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கல, இங்கேருந்து போனார்கள். எதுவாக இருந்தாலும் எப்படி சொல்கிறார்? உருவம் வளர்ந்திடும் 1 திங்கள் 10. 10 மாதம் தாயினுடைய கருவில் இருக்கும்போது உருவம் வளர்ந்து விடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு உருவம் வரும். முதல்ல அது குழந்தை வடிவத்திலே இருக்காது, அதுக்கப்புறம் தலைன்னு ஒன்று உருவாகும், அதுக்கப்புறம் தான் கண் மூக்கு, மெல்ல 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 இந்த மனித வடிவம் மனித உருவம் வளர்ந்து விடும். அதுக்கப்புறம் அது வந்து பிறந்ததற்கப்புறம் பருவம் அதாகவே பாரினில் வந்துடும். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னாகும்? அது தன்னாலேயே வளரும், தன்னாலேயே வளரும். எப்படியா இருந்தாலும் வளரும். வசதியில் வளர்ந்தாலும் வசதி இல்லாமல் வளர்ந்தாலும் வளரும். இட் கெனாட் ஸ்டாப். அந்த வளர்ச்சி வளர்ந்துட்டே தான் இருக்கும். பருவம் அதாகவே பாரினில் வந்திடும். மருவி வளர்ந்திடு மாயையினாலே. என்ன நடக்கிறது? அது வளர்றதை பார்த்து, சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்து, அது பலவிதமாக தன்னை பற்றிய கற்பனையில் வளர்வதை பார்த்து, அந்த மாயையில் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கே கண்ணுக்கு தெரியாமல், அதை பற்றி இங்கே யாருமே நினச்சி பார்க்கலையே. மருவி வளர்ந்திடு மாயையினாலே அருவம் அதாவது அது ஆவது. அருவம் அது ஆவது. உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கே ஜீவன்னு ஒன்று, அது உருவம் இல்லை. அதுக்கு இந்த வெளியில் இருக்கிற உருவத்தை பார்த்து இது இப்படி வளர்ந்தது, இது இவ்வளோ உயரம், இதையே பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அருவம் அது ஆவது இங்கு ஆரறிவாரே. இதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அது இருக்கே, அந்த ஜீவன் இருக்கே, அந்த ஜீவனுக்கு பக்குவம், அந்த ஜீவன் மெல்ல மெல்ல வளர்ந்து அது ஒரு பக்குவ நிலையை அடைய வேண்டும்ங்கிறத பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லையே. அந்த ஜீவனுக்குள் தெய்வீகம் இருக்கே, அதை பற்றியும் யாரும் கவலைப்படுறது இல்லையே. அப்போ யூஆர் மோர்
திங்கிங் அபவுட் த ஃபிசிக்கல் ஃபார்ம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். மனசுன்னு ஒன்று இருக்கே, அந்த மனசை பற்றியே கவலைப்படலை. ஏன்னா மனசுக்கு உருவம் இல்லை. மனசுக்கு ஒரு திருப்தி வேண்டும். திருப்தி இருந்தால், இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, மென்டல் வெல்னஸ். இந்த வெல்னஸ்ங்கிறது என்ன? ஒரு திருப்தி, மகிழ்ச்சி. இதெல்லாம் எதுக்கு? அந்த ஜீவனுக்கு தானே. அதை பற்றி கவலைப்படுவதில்லை. நீங்கள் இதை மென்டல் வெல்பீயிங்கில் கூட பார்க்கலாம். திஸ் இஸ் சம்திங் அபவுட் மென்டல் ஹெல்த். ஆன்மா அப்படின்னு சொல்கிறதே அந்த ஆன்மாவுக்கு, ஜீவனுக்கு வளர்ச்சி அப்படிங்கும்போது நம்ம லெவலில் அதை எப்படி நினச்சி பார்க்கலாம்? இந்த ஜீவன் திருப்தி அடைகிறது, இந்த ஜீவன் மகிழ்ச்சி அடைகிறதுன்னா அது முதல்ல மனசு லெவல்லேருந்து ஆரம்பிக்கும். மனசு, அதுக்கப்புறம் அதுக்கு புத்தி, அது அகங்காரம்னு அங்கே போகும். இதை இன்னொரு விதமாக இதே விஷயத்தை சரக்கர் சொன்னார். சரக்கர் இதே விஷயத்தை வேற விதமாக சொன்னார். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நோய்கள் வரும் என்றால் எப்படியெல்லாம் வரும்? கர்ப்பஸ்ய சத்வாரி சதுர்விதானி, 4 வகைகளில் வரும்னர். பூதானி மாதா பிது சம்பவானி, தாய் தந்தை இந்த 2 பேர்கிட்டேருந்தும் அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதகங்கள், அவர்கள் வழியாக வரக்கூடிய பாதகங்கள் வரலாம். விச் we may call as genetic inheritance. அதெல்லாம் ஆகார ஜன்யாத்ம கிருதானி சைவ, அந்த குழந்தைக்கு போகிற ஊட்டம், அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டம் சரியாக இல்லை என்றால், தாயின் வழியாகத்தான் அந்த ஊட்டம் போகிறது அப்படின்னா கூட அந்த ஊட்டம் சரியாக போகவில்லை என்றால், எத்தனையோ சந்தர்ப்பத்தில் பார்க்குறோம் இல்லையா, அந்த குழந்தைக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை சரியாக போகலை, அதனால் குழந்தை சரியாக வளரல, அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோமே. இது தவிர சர்வஸ்ய சர்வாணி பவந்தி தேஹே, அந்த குழந்தையினுடைய இயல்பு இன்ஹெரிட்டட் மாத்திரமில்லை, அந்த பர்டிகுலர் தேகம் உள்ளுக்குள்ளே வளர்கிறதே, அந்த தேகத்திற்குன்னு இருக்கக்கூடிய இயல்புகள்னாலேயும் சில பாதிப்புகள் வரலாம். நாட் நெசசர்லி எவ்ரி டிஸார்டர் இஸ் இன்ஹெரிட்டட் ஆர் ஜெனட்டிக். ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த குழந்தையினுடைய திசுக்கள் சரியாக வளராமல் போகலாம். ஸோ அம்மா அப்பா அந்த குழந்தையினுடைய திசுக்கள் இதற்கு கிடைக்கக்கூடிய ஊட்டம். எம்ப்ரியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணால், இன்றைக்கி சயின்ஸில் என்ன சொல்கிறோமோ அதே விஷயத்தை சரக்கர் கொடுத்துட்டு போனார். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்ட் அப்படின்னு சொன்னால், எவ்ரிதிங் cannot be experimentally proved. சில விஷயங்களை தான் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண முடியும், சில விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண முடியாது. எத்தனையோ எவிடன்சஸை வச்சு போட்டு பார்க்கும்போது எப்படி அது கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ரசம் 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 அப்படிங்கிறத தான் இன்றைக்கி திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம் இல்லையா. ஊட்டம், ரசம். இந்த ரசத்தை, ரசாயனம்னே ஒரு வார்த்தை உண்டு. அந்த காலத்தில் கெமிஸ்ட்ரிக்கு ரசாயனம் அப்படின்னு தான் சொன்னார்கள். காரணம் என்னன்னா, ரசம்ங்கிற வார்த்தை சாரம், எந்த பொருளின் சாரம், அதனுடைய எசன்ஸ். சோடியம் இருக்குது, அதனுடைய எசன்ஸ். இல்லை உப்பு இருக்குது, சோடியம் குளோரைடு, அதனுடைய எசன்ஸ் என்ன? அதுக்குள்ளே சோடியம் இருக்குது, அதுக்குள்ளே குளோரைடு இருக்குது. இந்த சோடியத்துக்கு இதெல்லாம் தன்மைகள், குளோரைடுக்கு இதெல்லாம் தன்மைகள். இதை ரெண்டையும் சேர்க்கும்போது இந்த மாதிரி வரும். அதுதான் அதனுடைய சாரம் அல்லது சாராம்சம். அந்த சாராம்சத்தை சொல்லக்கூடிய சயின்ஸுங்கிறத தான் ரசாயனம்னார்கள். ரசாயனம் தொடர்பாக ஒரு விஷயத்தை கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் ரசாயனத்தை பற்றிய தெளிவு கொண்டிருந்தார்கள். இது டெல்லியில் இருக்கிற அயர்ன் பில்லர், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இது அதனுடைய அந்த மேலே இருக்கிற பகுதி மட்டும் இங்கே எடுத்து போட்டிருக்கு. அயர்ன் பில்லர் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், எல்லாரும் அதை போய் பார்ப்பார்கள். இந்த இரும்பு தூண் இது எப்போது கட்டப்பட்டது அல்லது எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா சம்வேர் 375 to 415. ஏன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலமாக இருக்க வேண்டும். சந்திரகுப்தா தி செகண்ட், அவருடைய ரேனல் இயர்ஸ் வந்து 375 to 415 காமன் ஈரா.
இந்த தூணில் என்ன இருக்குது? சந்திரங்கிற பெயர் வருகிறது. அதை வைத்து தான் அது சந்திரகுப்தர் என்பதாக கணக்கு பண்ணப்படுகிறது. நிறைய பேர் அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டவர்கள், மேல் நாட்டவர்கள், ஜாயிண்ட் கமிட்டிஸ், எல்லாரும் ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள், மெட்டலர்ஜிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள், பலவிதமான சயின்டிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள், எல்லாரும் நிறைய பேர் பண்ணியிருக்கிறார்கள். அந்த தூணில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அதுதான் அங்கே போட்டிருக்கு படத்தில். அது குப்த லிபி, குப்தா ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோமே, அந்த குப்த லிபி. இது குப்த லிபியில் இருக்கிறதுனால குப்தர்களால் அமைக்கப்பட்டது அல்லது குப்தர் காலத்தது. குப்த லிபி இல்லைன்னா வேறு யாரும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதில் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா இடது பக்கத்தில் தெரியக்கூடியது ஒரு சந்திரன், பிறை சந்திரன். அதனால தான் அது சந்திரன், இட் இண்டிகேட்ஸ் சந்திரா. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அது அந்த இந்திர அப்படிங்கிறது. மேலே நீங்கள் அந்த இப்படி ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சுட்டுருக்கு. மேலே இருக்கக்கூடியது ஒரு சின்ன, நம்ம தமிழில் வந்து கா எழுதினா இல்லை தாவை அரைக்குறையாக எழுதினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்து. அதுக்கப்புறம் இப்படி வளையிறதுக்கு வந்து இத்து, அதுக்கப்புறம் ர. அந்த இந்திர அப்படிங்கிற ஒரு காம்போசிட் லிபி, குப்த லிபி அது. இதில் என்ன இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அதை நிறைய, அதில் இருக்கிறது அப்படியே சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதை எடுத்து அதை வந்து அப்புறம் பிளேட்டில் பொறிச்சு இங்கே இப்போ வந்து அங்கே பிளேட்டே போட்டிருக்கு, ஸோ தட் பீப்புள் கேன் ரீட் இட் வெரி ஈஸிலி. சந்திரகுப்தனுடைய வெற்றிகளையும் பெருமைகளையும் சொல்லுவதாக அந்த வாக்கியங்கள் அமைகின்றன. அதில் அவன் வந்து வங்கேஷ்வாகாவ, வங்கப்பகுதிகளை வெற்றி கொண்டான் அப்படிங்கிறதும், கட்கேன கீர்த்திர்புஜே, அவனுடைய வாள் கட்கம், அந்த வாளை வைத்து கொண்டு அவன் ஆற்றிய அந்த செயல்களை, பராக்கிரமங்களை எல்லாம், அந்த புகழையெல்லாம் சொல்லுவது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வாஹ்லிக பகுதிகள், பாஹ்லிக நாடு, அந்த பகுதிகளை அவன் வெற்றி கொண்டான். சிந்துவை பற்றி வருது. சிந்து போய் கடலில் சேருகிற இடத்துல 7 முகங்களில் சேருகிறது அப்படின்னு அந்த சிந்துவை பற்றி வருகிறது. இது எல்லாத்தை விட முக்கியமாக விஷ்ணு பக்தர், சந்திரகுப்தன் யாருன்னு சொன்னால் விஷ்ணு பக்தன், விஷ்ணுவின் பாதமாக இருந்தவன், விஷ்ணு பாதமாக தன்னை ஆட்படுத்தி கொண்டவன். அப்புறம் விஷ்ணு துவஜம் இருந்த இடத்தில்தான் இது ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கி வந்து இட் இஸ் தாட், அது முதல்ல டெல்லியில் இருக்கல, ஒரிஜினலாக அது எங்கேயோ உதயகிரியில் இருந்தது, அதுக்கப்புறம் இட் வாஸ் மூவ் டு டெல்லி அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஏன் கொண்டு வந்தார்கள் டெல்லிக்கு, யார் கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நிறைய சர்ச்சைகள்லாம் உண்டு. அந்த சர்ச்சைகளுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ தக்ஷிண ஜலநிதி அப்படின்னு ஒரு வார்த்தை காணப்படுகிறது. தக்ஷிண ஜலநிதிங்கிறது இந்திய பெருங்கடல் தக்ஷிணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜலநிதி அப்படின்னு. விஷ்ணு துவஜம் இருந்த இடத்தில் இது ஸ்தாபிக்கப்படுகிறது. அதனால் அது உதயகிரியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சிந்தனை. இப்போது இது இரும்புனால் பண்ணியிருக்கு. எப்போ? சம்வேர் அரவுண்ட் 400 காமன் ஈரா. துரு பிடிக்கவே இல்லையே, மழையும் வெயிலும் அது மேலே விழருது, ஏன் துரு பிடிக்கலை? அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரகசியம்? அப்போ மெட்டலர்ஜி எவ்வளவு தெரிஞ்சிருந்துருக்கணும். துரு பிடிக்காத ஒரு இரும்பு தூண், அவ்வளோ பெரிய இரும்பு தூண், துரு பிடிக்காமல் இருக்கே இன்னி வரைக்கும். துரு பிடிக்காமல் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கொரோஷன் இருக்குது. துரு பிடிக்காமல் இருப்பதற்கான ஒரு ஷீட். நீங்கள் எவ்வளவு டெக்னிக் தெரிந்தவர்கள் பாருங்கள். அந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நாழி ஆகும். நீங்கள் இந்த அயனை வந்து ஸ்மெல்ட் பண்ணி எப்படி வார்ப்பாக கொண்டு வந்து, ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் தான் இவ்வளவும் கொண்டு வந்துருந்துருக்கணும். அந்த அயனில் தூண் பண்ணணும். அதில் எவ்வளவு டிசைன்லாம் இருக்குது. இந்த டிசைன்லாம் கரெக்டாக, ஸ்பேஸிங்லாம் கரெக்டாக இருக்குது டிசைனில். அப்போ இந்த அளவுக்கு அதை கொண்டு வரணுன்னா
கல்லுனா கூட உளிய வச்சு செதுக்கலாம், அயனை எப்படி செதுக்கிறது? அப்போ இதை ஸ்மெல்ட் பண்ணி உருக்கி அதை வார்ப்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த வார்ப்பிலிருந்து இதை கொண்டு வந்திருக்கணும்னா அந்த வார்ப்பை பண்ணும்போது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்தார்கள்? அப்போது என்ன சந்தேகம் வந்தது முதல்லன்னா, துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கான ஏதோ ஒன்றை அதில் கலந்திருக்கிறார்களா? அந்த அயனில் எதையோ போட்டு மிக்ஸ் பண்ணி அது துருப்பிடிக்காமல் வச்சுருத்தா? அப்படின்னா அதுக்கெல்லாம் ட்ரையல்லாம் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி வரல. ஸ்டீல் மாதிரி கொண்டு வருதா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதனால தானே பேர் வந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொண்டு வந்தார்களா? அது அந்த மாதிரி கலரில் இல்லையே, அந்த மாதிரி வரலையே. எல்லாம் பார்த்தபோது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பாஸ்பரஸ் கண்டென்ட் நிறைய இருக்கு. அந்த ஃபாஸ்பரஸ் என்ன பண்ணும்னு சொன்னால், ஃபாஸ்பரஸ் நான் ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகல, ஏன்னா அந்த ப்ராசஸே ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்கிறார்கள், இது என்ன ஆகுதுன்னா துருவே பிடிக்காம இல்லை. இப்போ துரு வெளியிலேருந்து வர ஆக்சிடேஷன், இப்போ இந்த தூண் இருக்குதுன்னு வச்சுப்போம், வெளியிலேருந்து வர ஆக்சிடேஷன் தான் இங்கே துருவாக இதில் செட்டில் ஆக போகிறது இல்லையா? இந்த ஆக்சிடேஷனில் இங்கே நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ், இந்த அயனுக்கும் காற்றுக்கும் நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸில் ரஸ்ட்டு, அந்த தூளாக முதல்ல நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு பொருள் துரு பிடிக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துரு வந்து ஒட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அது அப்போவே போயிடுத்துனா போச்சு, தொடச்சோன்னா. இல்லைனாக்கா அது அப்படியே பட்டையாக வரும். இந்த துருவுக்கும் இந்த அயனுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் என்ன பண்ணிட்டார்கள், இந்த ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால இட் கிரியேட்ஸ் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த அயனுக்கு மேலே ஒரு ஷீத் ஃபார்ம் ஆகிடுறது. இந்த ஷீத் ஃபார்ம் ஆகிறதுனால இங்கேருந்து இந்த காற்று அது மேலே எதுவும் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வராமல் தடுத்து விடுகிறது. ஒரு பாதுகாப்பு படிவம் மொத்தமாக அந்த அயன் தூணுக்கு. இந்த ப்ராசஸுக்கே பாசிவேஷன் ஆஃப் த மெட்டல்னு பேர். அது என்ன பாசிவேஷன் அப்படின்னா, ஒரு மெட்டல் ஆக்டிவாக அது அந்த காற்றோட ரியாக்ட் பண்ணும்போது தான் துரு வந்து அதில் செட்டில் ஆகுது. இந்த மெட்டலை பாசிவ் ஆக்கிட்டார்கள். பாசிவ் ஆக்குறதுனா அது ரியாக்ட் பண்ணாமல் அது பாட்டு அமுக்குன்னு உட்காந்துக்கிறது. இந்த அமுக்குன்னு உட்காந்துக்கிறதுக்கு என்னன்னா, அதுக்கு மேலேயும் சுற்றி அதை சுற்றி ஒரு படிவம். இந்த passivation process, crystalline phosphate forms a continuous layer next to the metal, which results in a corrosion resistance layer. Crystalline phosphate அப்படியே சுற்றி படர்ந்திருக்கு. இத்தனை ஆண்டுகளில் 1600 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுதா? அந்த 1600 ஆண்டுகளில் 1/20th of a millimeter thicknessக்கு அந்த crystalline phosphate இருக்கு. 1/20th of a millimeter, அதுதான் அது திக்னஸ் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு தெரியறது. அப்போது பெருசாகவும் வரக்கூடாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் கொடுக்குறேன்னா அது நல்ல திக்காக இருந்ததுன்னா இரும்பு தூணுங்கிறதே தெரியாமல் போயிடும். அது பெருசாக வந்து ஒரு ஷீட்டு போட்டு விட்டா மாதிரி போட்டால் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு உரையை போட்டு, அந்த மாதிரி இல்லை. இந்த உரை இருக்கவும் வேண்டும், உரை இருப்பது தெரியாமலும் இருக்க வேண்டும். இருந்தும் இல்லாதது மாதிரி எவ்வளவு டெக்னிக்கலாக இதை பண்ணியிருந்தால் 1600 ஆண்டுகளாக துருப்பிடிக்காத ஒரு தூணாக அது இன்னமும் நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ எவ்வளவு தூரத்திற்கு மெட்டலர்ஜிக்கல் நாலேஜ். இதை வந்து எங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு அவர்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பக்கத்தில் போடலை. பக்கத்தில் this is the process by which this iron pillar is established here அப்படின்னு போடலை. ஒன்று taken for granted, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருந்திருக்கும், இப்படித்தான் பண்ணுகிறார்கள் என்பது. இன்னொன்று, பொதுவாக இதை பண்ணணும் அப்படின்னு நினைத்தார்களே தவிர அதை லேபிள் போட்டு இது 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 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும். ஏன் லேபிள் போட்டு மார்க் பண்ணலைன்னா, லேபிள் போட்டு மார்க் பண்ணுவதுங்கிறது அந்தந்த இண்டிவிஜுவலுடைய பெருமையாக மாறும். அப்படிப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் பெருமை, இண்டிவிஜுவல் நான் இதை செய்து விட்டேங்கிற ப்ராவஸ், அதுக்குள்ளே அவர்கள் அதை கொண்டு வரல. இதோட ரிலேட்டடாக ஏன் அப்படி கொண்டு வரல, ஏன் அப்படி போட்டிருந்துருக்கலாமே, தே குட் ஹவ் கிவன்.
நம்ம இன்றைக்கா இருந்தால் என்ன பண்ணுவோம், லெட்டஸ்ட் டாக்குமெண்ட் ஹவு இஸ் திஸ் டன் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணி வச்சாதான் பின்னால் தி சேம் டெக்னிக் கேன் பி யூஸ்டுன்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவர்கள் பண்ணலை. அதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் தேர் கான்செப்ட்? கலைகளை பற்றி பல இடங்களில் நமக்கு தெரியும். நம்முடைய நாட்டில் கலைகள், இந்த இரும்பு தூண் பண்ணுறதெல்லாம் கூட இட்ஸ் அன் ஆர்ட். நான் ஆரம்பிக்கிறச்சே மருத்துவம் ஒரு ஆர்ட்டா சயின்ஸாங்கிற ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தேன். எவ்ரிதிங் had been professed as an art. Even medicine should become an art. Science should also become an art. அப்பத்தான் அது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக, எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடியதாக இருக்கும். Science is different from arts. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஏதோ ஹியூமனிட்டிஸ் டிசிப்ளின்ஸ், சயின்டிஃபிக் டிசிப்ளின்ஸ் இல்லை. ஒரு சித்திரத்தை உருவாக்கும் போது அதற்குள்ளே எவ்வளவு சயின்ஸ் போனால், எந்த சப்ஸ்டன்ஸோட எதை சேர்த்தா எந்த கலர் வரும், அதுக்குள்ளே சயின்ஸ் தானே. ஆனால் அதை செய்யும்போது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக செய்வது. நீங்கள் 2 பொருளை சேர்த்தா ஒரு கலர் வரும்னு வச்சுப்போம், 2 டையை சேர்த்தா கலர் வரும், 2 சாயத்தை சேர்த்தால், அது வரைக்கும் சயின்ஸு. ஆனால் இந்த 2 கலரையும் சேர்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொண்டு வரணும்னா, இதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டார்க்கு, இன்னும் அதை விட டார்க்கு அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் ஆர்ட். நோ சயின்ஸ் can become complete unless it becomes an art too. அதுதான் அதில் முக்கியம். ஒரு மருத்துவர் நோயாளியை பார்க்கிறார். நோயாளிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, நோயாளி மன்னித்து விடுங்கள். நோய் தாக்கப்பட்டவரை, பாதிக்கப்பட்டவரை பார்க்கிறார்னு வச்சுப்போம். வெறுமன மெஷின் மாதிரி பேசுனா அது சயின்ஸ்னு நிறுத்த முடியாது. அவர் பேசுவதிலும் உரையாடுவதிலும் அந்த இடத்துல எங்கேயோ ஒரு ஹியூமன் டச் வரணுமா இல்லையா? அப்போ ஆர்ட்டாக மாறுகிறது. அது ஆர்ட் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இது. கலானாம் பிரவரம் சித்திரம் தர்ம காமார்த்த மோக்ஷதம் மாங்கல்யம் பரமம் சைத்த கிருஹே யத்ர பிரதிஷ்டிதம். ஒரு சித்திரம், ஓவியம் இருக்கே, இந்த ஓவியம் எப்படி இருக்க வேண்டும், கலை எப்படி இருக்க வேண்டும். ஓவியம்ங்கிறது கலைக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. கலை என்பது, ஓவியம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? புருஷார்த்தங்களை தரக்கூடியதாக, தர்ம அர்த்த காம மோக்ஷதம். அப்போ தர்மத்தையும் அது தொடர்பாக இருக்கிற புருஷார்த்தங்களையும் விட்டு விட்டு எந்த செய்கையும் இல்லை. சயின்ஸ் வந்து இதை விட்டுடணும், கலை இதை விட்டுடணும் இல்லை. ஆன்மாவுக்கு எப்படி புருஷார்த்தங்களோ அந்த புருஷார்த்தங்களை கொடுப்பவையாக எல்லாம் இருக்க வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் புருஷார்த்த தொடர்புடையதாக இருக்க வேண்டும். தர்மத்தை மீறி இருக்கக்கூடாது. தர்மத்தின் வழியாக கிடைக்கிற அர்த்தம், அதன் வழியாக கிடைக்கிற இன்பம், அதன் வழியாக கிடைக்கிற மோக்ஷதம், மோட்சத்தை தருவதாக. வீட்டில் சித்திரம் வைத்திருந்தால், ஒரு நல்ல சித்திரம் வீட்டில் இருக்கும் என்றால் அது வீட்டிற்கு மங்களத்தை கொடுக்கும். மாங்கல்யம் பரமம். நல்ல அழகான சித்திரம் வீட்டில் இருந்தால் எத்திர பிரதிஷ்டிதம் மாங்கல்யம் பரமம். சரி, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். எப்படி மலைகளிலேயே சுமேரு மிக உயர்ந்ததோ, யதா சுமேருஹு பிரவரோ நகானாம். நகம்னா மலை, மலைகளிலேயே எப்படி சுமேரு மலை உயர்ந்ததோ, யத அண்டஜானாம் கருடக பிரதானக. பறவைகளில், முட்டைகளிலே இருந்து தோன்றுவது தான் அண்டஜம். பறவைகளில் எப்படி கருடன் உயர்வானதோ, யதா நராணாம் பிரவர க்ஷிதீசக. க்ஷிதினா பூமி, க்ஷிதிக்கு ஈசன் அரசன். எப்படி மனிதர்களில் அரசருக்கு மரியாதை உண்டோ, நீங்கள் மனிதர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நடுவில் ஒரு அரசர் வந்தார்னா அவருக்கு கொஞ்சம் மரியாதை எப்படி அதிகமோ,
ததா கலானாம் இக சித்திரகல்பக. கலைகளில் சித்திரத்திற்கு அப்படி உயர்வான இடம் உண்டு. அந்த சித்திரத்தை, நல்ல சித்திரத்தை வீட்டில் வைத்தால் அதற்கு மங்களம் கிடைக்கும். சொல்லிட்டு என்ன மாதிரியான சித்திரம் வைக்க வேண்டும்? ஸ்ருங்கார ஹாஸ்ய சாந்தாக்கியா லேகனீயா கிரகேஷு தே. ஸ்ருங்கார ரசத்தை காட்டக்கூடிய ஒரு அழகான சித்திரம், தலைவன் தலைவி இருக்கக்கூடிய ஸ்ருங்காரத்தை காட்டுகிற சித்திரம், ஹாஸ்ய ரசத்தை காட்டுகிற சித்திரம், சாந்தமான சித்திரம். இதை தவிர மற்ற ரசங்களை தரக்கூடிய சித்திரங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. அருவருப்பை தரக்கூடிய, கோபத்தை தரக்கூடிய இவை வேண்டாம்னார்கள். பரிசேஷா ந கர்த்தவ்யாக கதாச்சித் அபி கஷ்யச்சித். அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் அப்படிங்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் அங்கே கோபமாக இருக்கிற ஒரு சித்திரத்தை பார்த்தா பார்க்க சில சமயத்தில் தேவையில்லாமல் ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்து உட்காந்துக்கிறோன்னு வச்சுப்போம். வாழ்க்கைனா எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஏதோ ஒரு நாள் கஷ்டம் வரலாம், ஏதோ ஒரு நாள் துன்பம் வரலாம், ஏதோ ஒரு சிக்கல் வரலாம், வராமல் இருக்காது. தொழில்னா அதில் சிக்கல் வரும், அலுவலகம்னா ஏதோ ஒரு சிக்கல் வரும், படிக்கும்போது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தால் கூட படிப்பு கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். வந்து உட்காடுறோம், அந்த சித்திரத்தை பார்த்தா அது கோபமாக இருந்ததுன்னா, இப்போ யார் மேலேயாவது ஒரு கோபத்தோடு நம்ம வந்து உட்காந்தோன்னா அதை பார்க்க அந்த கோபம் இன்னும் அதிகமாகும். இது ஒரு சைக்கிள் மாறிடும். இல்லை அங்கே ஒரு அருவருப்பு இருந்தால் இது இன்னமும் அருவருப்பை தூண்டு வைக்கும். அப்படி இல்லாமல் இந்த 3 ரசங்களும், ஸ்ருங்காரமும் ஹாஸ்யமும் சாந்தமும் இருந்தால் அப்போ சுற்றி இருக்கிற அந்த வைப்ரேஷன். அதனால தான் முன்னால் சொல்லுவார்கள், வீட்டில் சின்ன குழந்தைகள் ஏதாவது கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பேசினா கூட அந்த மாதிரி பேசாத, கிரகதேவதை ததாஸ்துன்னு சொல்லிடும். கிரகதேவதை எங்கே உட்காந்துட்டுருக்கு, அது எந்த ஷேப்பில் உட்காந்துட்டுருக்கு, நரசிம்மரே தூணுக்குள்ளே உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரே, இந்த கிரகதேவதை என்ன ஷேப்பில் இருக்கும், எந்த சவத்துக்குள்ளே இருக்கும், ஈஸ்டர்ன் வாலில் இருக்குமா வெஸ்டர்ன் வாலில் இருக்குமா, அதுக்கு வாஸ்து தெரியுமான்னு இல்லை. இட் இஸ் தட் யூ ஆர் கிரியேட்டிங் அ ராங் வைப்ரேஷன். அந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் வேண்டாம். நமக்கே பார்க்கும்போது, ஒரு அமைதியான விஷயத்தை பார்க்கும்போது உள்ளத்தில் சலனம் இருந்தாலும் அது அமைதிப்படும். உள்ளத்தில் சலனம் இருக்கும்போது, சலனமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது அதிகப்படும். அகேன் பிளெயின் சைக்கலாஜிக்கல் பாராமீட்டர். இந்த உள்ளம் சரியாக இருக்க வேண்டும். உள்ளம் சரியாக இருந்தால், ஆன்மா சரியாக இருந்தால் மற்றதெல்லாம் சரிப்படலாம். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போனார்கள். நாம் இன்னைக்கு எல்லாத்தையுமே வெளியிலேருந்து உள்ள வரதில்லை, அவர்கள் உள்ளேருந்து வெளியில் போனார்கள். அதனால தான் அவர்களுடைய அப்ரோச் வேறு விதமாக இருந்தது. அதை புரிஞ்சிக்காததுனால நாம் என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து போகும்போது சில விஷயங்களை இப்படிலாம் சொல்லியிருக்கிறார்களே, இதெல்லாம் சூடோன்னு சொல்கிறதுக்கான முழுமையான அறிவு நமக்கு கிடையாது. உன்னை இவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் இவாலுவேட் பண்ண முடியும், இல்லைன்னா இவாலுவேட் பண்ண முடியாது. பிரம்மாவை சிறைக்குள் அடைத்த முருகனிடத்தில் சிவபெருமான் கேட்டார், ஏன் அடைச்ச? ஓங்கார பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியல, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான் கேட்டார், உனக்கு தெரியுமா? தெரியும், எங்க சொல்லு. தெரியுங்கிறது எப்படி தெரிஞ்சுது? கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்கிறேன். அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னா தான். அப்போ இவருக்கு புரிஞ்சுது, தெரிந்துதான். இதில் இருக்கக்கூடிய நுணுக்கம் என்னன்னா, உனக்கு அது விஷயம் தெரியலன்னா யூ கேன் நாட் பி ஜட்ஜ்மெண்டல். சிக்கல் என்னன்னா, நம்ம வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே என்னன்னே தெரியாமல் ஜட்ஜ்மெண்டலாக திஸ் இஸ் ராங், திஸ் கேன் நாட் பி ட்ரூ. நம்ம பார்க்கவே இல்லையே, நம்ம பார்த்தா தானே. சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் வரும், அதை மாத்திரம் பார்த்து நிறைவு பண்ணுவோம்.
சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும்போதே நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? சிவனை வழிபடுகிற முறை. சிவன் யார்? கடவுள். அப்போ கடவுளை நம்புகிற முறை இல்லையா? சைவ சித்தாந்தத்தில் ஒன்று சொல்லுவோம், நாஸ்திகம் பேசுபவரும் கடவுளை நம்புகிறார். நாஸ்திகம் பேசுபவர் கடவுளை நம்புகிறாரா? வாட் இஸ் திஸ் அப்படின்னா, அது சைவத்தில் சில கிளாஸிஃபிகேஷன்லாம் உண்டு, ரொம்ப டீட்டெயில்டாக போக முடியாது. அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் அப்படின்னெல்லாம் போகும். அதாவது நடுவில் கடவுளை சுற்றி கடவுளை பரிபூர்ணமாக நம்பக்கூடிய, சைவத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அகச்சமயம் ஒரு இன்னர் சர்க்கிள்னு வச்சுப்போம். அந்த இன்னர் சர்க்கிளுக்கு அப்புறம் அகப்புறச்சமயம், புறச்சமயம், அதாவது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத புறச்சமயங்கள், வேதத்தினுடைய உயர்வை ஏற்றுக்கொள்ளாதவை புறச்சமயங்கள் அப்படின்னு பேர். இந்த புறப்புற சமயத்தில் எக்ஸ்ட்ரீமில் என்னாகும்னா கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத, கடவுளை நம்பாத, அங்கே நாஸ்திகம்னு வரும். நிரீஸ்வரவாதம்னு பேர் அதுக்கு. நிரீஸ்வரம், ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாத, ஈஸ்வரனை ஒத்துக்கொள்ளாத நிரீஸ்வரம். அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லையில் நீங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே சிவனோடு ஐக்கியப்படக்கூடிய பல, அதுலேயே இன்டர்னலாக டிவிஷன்ஸ் இருக்குது. கபாலிகம் அந்த மாதிரிலாம் பல டிவிஷன்ஸ் உண்டு. அதுலேருந்து அப்படியே போயிட்டே கடைசியில் அந்த நிரீஸ்வரம். நிரீஸ்வரத்தை பார்த்து சித்தாந்தம் என்ன சொல்லும்னா, உனக்கும் கடவுளை தெரியும், நீயும் கடவுளை நம்புகிறாயினும், நீயும் எங்கள் கூட தான் இருக்கவா, நீ வேற இல்லை, யூ கம் வித் அஸ். எப்படின்னா, நீ என்ன சொன்ன? கடவுள் இல்லைன்னு சொல்கிற, அப்படி தானே சொல்கிற? ஆமாம். அந்த ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வரும். ஒரு நிரீஸ்வரவாதி அங்கே இருக்கார், இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வந்திருப்பா, நீயே எங்கள் ஆளு தான் வா. நான் அந்த கடவுளையே ஒத்துக்கலையா, அப்புறம் என்ன கூட கூப்பிட்டேன்னா எப்படி? நோ 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 நோ, ப்ளீஸ் லிசன். நீ என்ன சொன்ன? கடவுள் இல்லைன்னு சொன்னேன். ஆமாம். கடவுள் இல்லை கண்டிப்பாக சொல்கிறியா? ஆமாம் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ கடவுளை தேடி இருக்க, கரெக்டாக? கடவுளை தேடி இருக்க, தேடிட்டு தான் அவர் இல்லைன்னு சொல்கிற. ஆமாம். கடவுளை தேடி இருக்கேன்னா கடவுள் எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியும். கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சால் தானே நீ தேடி இருக்க முடியும். அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சால் தானே நீ தேடி இருக்க முடியும். அவர் எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியும்னு சொன்னால் அவர் இருக்காருங்கிறத நீ ஒத்துக்கிற. அவர் இருக்காருங்கிறத நீ ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துண்டாதானே நீ தேடியே இருக்க முடியும். ஒன்று இல்லவே இல்லைன்னா அதை எப்படி நீ தேடின? இல்லைன்னு சொல்கிறியே, இல்லை என்று ஹவு கேன் யூ ப்ரூவ்? நீங்கள் நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான வாதம். ஹவு கேன் யூ ப்ரூவ் சம்திங் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் அன்லெஸ் யூ ஹட் சர்ச்ட் ஃபார் இட். அது இப்படி தான் இருக்கும், யூ ஹாவ் டு டிஃபைன். நான் இந்த பொருளை தேடி பார்த்துட்டேன் சார், இந்த அரங்கம் பூரா தேடி பார்த்தேன், மவுஸே இங்கே எங்கேயும் இல்லைன்னா ஐ நோ ஹவு அ மவுஸ் வில் லுக் லைக் அண்ட் ஐ ஹவ் ட்ரைட் சர்ச்சிங் ஃபார் இட். இஃப் ஐ டிட் நாட் நோ ஹவு இட் லுக் லைக், ஹவு கேன் ஐ சே மவுஸே இல்லை இங்கேன்னு? அப்போ கவுண்டர் பண்ணுறது எப்படி? அப்போ உனக்கு நிரீஸ்வரம்னு, நீ ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்கிறேன்னா உனக்கு ஈஸ்வரனை பற்றி தெரியுமா? ஈஸ்வரனை பற்றி தெரியாதுன்னா இல்லைன்னு எப்படி சொல்வ? இல்லைன்னு எப்படி சொல்வ? தெரியாதுல்ல உனக்கு, அப்போ எப்படி சொல்வ? அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, நாம் அதுக்குள்ளே அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை, அந்த இன்டர்னல் துல்லியத்துக்குள்ளே போகலை. போகாத போது அது சூடோன்னு சொல்கிறதுக்கான ஒரு தகுதி நமக்கு கிடையாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை சிந்தித்தார்கள் என்பதையும், அவர்கள் எதையுமே இங்கிருந்து உள்ளுக்குள்ள ஆன்மாவை பிரதானமாக வைத்து இந்த ஆன்மா இறைவனை அடைவதற்கான வழியை பிரதானமாக வைத்து அதை பிரதானம் என்று நினைத்து மற்றவற்றை கொண்டு வந்து அங்கே பொருத்தினார்கள். அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்திருந்தன. என்ன பலவற்றை இன்றைக்கு தொலைத்து விட்டோம் அல்லது தொலைக்கடிக்க செய்யப்பட்டோம். தொலைக்கடிக்க செய்யப்பட்டோம், தொலைத்து விட்டோம். ஒன்று தான் இப்போ நம்ம பண்ண வேண்டியது. இந்த பொருள் மதிப்பு மிக்கதுன்னு நான் நினச்சேன்னா இந்த பொருளை பத்திரமா காப்பாற்றுவேன்.
இது மதிப்பு இல்லாததுன்னு நினச்சேன்னா கீழே போட்டாலும் கவலைப்பட மாட்டேன். நம்முடைய பாரம்பரியம் மதிப்பு மிக்கது என்று நாம் நினைக்கிறோமா, அல்லது கீழே போட்டு விடலாம் என்று நாம் நினைக்கிறோமாங்கிறது தான் நாம் இப்போ எடுக்க வேண்டிய முடிவு. நம்முடைய பாரம்பரியம் மதிப்பு மிக்கது என்பதை உணர்கிறோம். அதை கட்டி காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். அந்த நினைவுகளோடு இன்று நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.